ஆதியாகமம் 18வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். ஜெனிசிஸ் சாப்டர் 18 verse 14. கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ? உற்பவ காலத்திட்டத்தில் உண்டத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்றார். ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம். எங்கள் ஆண்டவர், எங்கள் நடுவில் நீர் உலாவுகிறீர், எங்களை சந்திக்கும்படி வந்திருக்கிறீர். நாங்கள் உம்மை சந்தித்த அனுபவத்தோடு இந்த இடத்தை விட்டு கடந்து போக உதவி செய்யும். எல்லா விதமான எதிர் வல்லமைகளும் மடங்கடிக்கப்படட்டும் ஐயா. இந்த இடம் முழுவதும் உடைய பரிசுத்த ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஒரு மனதை கெடுக்கிற இடையூறுகளை கொண்டு வருகிற சகல கிரியைகளும் நசரனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே முற்றிலுமாக கட்டி அப்புறப்படுத்துகிறோம். ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும். எங்கள் ஆண்டவர் நீர் உம்முடைய வசனத்தை எங்கள் கால்களுக்கு தீபமாய் பாதைக்கு வெளிச்சமாய் தந்திருக்கிறீர். அதிலே நடக்க உதவி செய்யும். புல் உலரும் பூ உதிரும் உடைய வசனம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்குமே. கர்த்தர் அதை கொண்டு எங்களோடு பேசுவீராக. உடைய பிள்ளைகள் கொடுத்த அந்த காணிக்கையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், பெருகச் செய்யும். எல்லாவற்றிற்கு நீர் போதுமானவராய் இருக்கிறீர் என்பதை எங்கள் வாழ்க்கையிலே ருசிக்க செய்வீராக. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு எடுக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் எங்களை தாழ்த்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நல்லவர். உட்காருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். இன்றைக்கு தேவ செய்திக்கு நான் கொடுக்க விரும்புகிற தலைப்பு, கர்த்தருக்கு காத்திருந்த ஆபிரகாம். ஏப்ரஹாம் who waited upon the Lord. மேலே கர்த்தருக்கு காத்திரு அப்படின்ற தலைப்பில் தான் இதை நான் பேசி இருந்திருக்கணும். ஆனால் இன்னைக்கு நமக்கு நேரம் இல்லாததுனால சில குறிப்புகளோடு அதை முடிச்சிடணும்னு நான் நினைக்கிறேன். இப்படி தான் தொடர்ந்து பின் வருகிற நாட்களில் ஆண்டவர் நமக்கு இந்த வசனங்களை எல்லாம் தியானிக்க உதவி செய்வார். இந்த ஆதியாகமம் 18வது அதிகாரம் ரொம்ப அற்புதமான ஒரு அதிகாரம். எல்லா அதிகாரமும் அற்புதமான அதிகாரம் தான். ஆனால் உற்று கவனிக்க வேண்டிய அநேக காரியங்கள் இதில் உண்டு. நம்முடைய ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னது போல அவர் அற்புதங்களை செய்கிறவர். சகலத்தையும் அதினதின் காலத்திலே தமிழில் போட்டிருக்கானா, இன் ஹிஸ் டைம், சகலத்தையும் அவருடைய நேரத்திலே அவர் நேர்த்தியாக செய்கிறவர். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில இந்த முதிர்ச்சி, இந்த மெச்சூர்டு கிறிஸ்டியன் லைஃப் அப்படின்றாங்க பாருங்க, ரொம்ப மெச்சூர்டான ஒரு நபர். அது பெரிய பெரிய அனுபவங்கள் அநேக நேரங்களில் கிடைக்கிறது இல்லை. சாதாரணமாக நாம் கேள்விப்பட்ட ஒன்றை நம்முடைய வாழ்க்கையில ருசிக்கும் பொழுது அது நடக்குது. நல்லா கவனிக்கணும். நான் மெச்சூர்டு கிறிஸ்டியன், நான் நல்ல முதிர்ச்சி அடைந்த கிறிஸ்தவனா இருப்பதற்கு நான் அப்போஸ்தலனாகிய பவுல் போன அதே பாதையில போனாதான் என்னால முதிர்ச்சி அடைய முடியும்னு சொல்லிட்டு இங்க பேசிட்டு இருக்க கூடாது. சில இடத்துல கர்த்தர் கொண்டு போனார்னா அந்த பாதையில் நம்ம போய் தான் ஆகணும். அது பவுலை போலவே நான் கப்பர் சேதத்தில் இருந்தால் தான் நான் முதிர்ச்சியான கிறிஸ்தவன், அல்லது பவுலை போலவே நான் லாறுகளாலே அடிக்கப்பட்டாதான், கல்லெறியப்பட்டாதான், அல்லது வேற என்ன சொல்றது, பட்டினியா இருந்தாதான், அல்லது சிறைச்சாலையிலே தேவ நாமத்திற்கும் போய் நான் துன்பத்தை அனுபவிச்சாதான் நான் மெச்சூர்டு கிறிஸ்டியன் என்று பேசுவதற்கு அவசியமே இல்லை. வேதம் தேவனை குறித்து ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது அதை என்னுடைய வாழ்க்கையில அப்படியே ஒவ்வொரு நாளும் நான் அனுபவிக்கிறேன் பாருங்க. அவருக்கு ஏற்றபடி நான் நடக்கிறேன் பாருங்க. ஒருவேளை மற்றவர்களுக்கு தெரியறதா இல்லாம இருக்கலாம், சாதாரண ஒரு காரியம். இங்க ஆபிரகாமும் சாராலும் என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர் நம்ம அடிக்கடி பாடுறோமே, இத ஒரு சின்ன ஒரு சம்பவத்துல ருசிச்சுட்டு முன்னேறிட்டு போயிட்டாங்க. இதுவரைக்கும் ஆண்டவர் வாக்குத்தத்தங்களை வாங்கிக்கிட்டே இருந்தாங்க. இதுவரைக்கும் தேவன் பேசுவதை கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. தேவனை தரிசித்த அனுபவம் ஆபிரகாமுக்கு உண்டு. ஆனால் எந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக அவன் இதுவரையிலும் காத்திருந்தானோ, ஒரு சின்ன சம்பவத்துல அப்படியே ஆண்டவர் அட்டஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார். கவனிக்கணும். நான் பெரிய காரியத்திற்கு ரொம்ப வருஷமா காத்துட்டு இருக்கிறேங்க, நீங்களும் நானும் அப்படி பிரம்மாண்டமா பிரமிப்போட காத்திருக்கிறதுனால ஆண்டவர் அப்படி பிரமிப்பா தான் செய்யணும் அவசியமே இல்லை. உண்மைதான். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறாருன்னு போட்டிருக்குது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறாருன்னு போட்டிருக்கு. ஆனால் நம்ம ஆண்டவர் நிறைய நேரத்தில் எப்படி தெரியுமா, இப்போ கூட சொல்லுவாங்க பாருங்க, லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டான் அப்படின்னு பாருங்க. நீங்கள் ரொம்ப பிரமிப்பா பேசிட்டு இருப்பீங்க, இதுக்கு அவர் பண்ணணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். அவர் இல்லை, அப்படி லெஃப்ட் ஹேண்டில் ஆன்சர் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். நம்முடைய தேவன் அவளுக்கு பெரியவர். கரங்கள் ஒருத்தர் சத்தம் ஒரு அல்ல சொல்லுவாமா, ஐயோ பார்வன் வர்றாரு, என்ன பண்ண போறான், ஆண்டவர் ஒரு தூதன் அனுப்பும். அவர் இல்லை, போயிட்டார் அப்படின்றவார். என்னண்டவர் இவ்வளவு பெரிய தேவை? இவன் கேட்டான்,
சமுத்திரத்தில் இருக்கிற எல்லா மீன்களையும் வாரிட்டு வந்து போட்டா கூட போதுமா ஆண்டவரே, எங்ககிட்ட இத்தனை லட்சக்கணக்கில் எங்கள்கிட்ட ஆடுகள் மாடுகள் இருக்குது, இதெல்லாம் அடிச்சு போட்டு நாளைக்கே மட்டன் பிரியாணி சாப்பிட்டுட்டு நமக்கு அதுக்கு மறுநாள் வனாந்தரத்துல பால் எங்க ஆண்டவரே கிடைக்கும்? லெஃப்ட் ஹேண்ட் டீல் பண்ணிட்டு போறே, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடக்காத பாரு சொல்லிட்டு போயிட்டே இருப்பார். நடத்தி காண்பித்தார். எல்லாரும் கரங்களோடு சத்தமரலையிலே சொல்லுவோமா? பாருங்க, இதெல்லாம் எதுல தெரியுமா தொடங்குது? ரொம்ப சாதாரண ஒரு சின்ன அனுபவத்தில் ஆண்டவர் இவ்வளவு பெரிய அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில செஞ்சிருவார். அது ரொம்ப முக்கியம். ரொம்ப சாதாரண ஒரு காரியத்தில் இவ்வளவு பெரிய தேவன் ஒரு சின்ன சந்திப்புல, ரொம்ப முக்கியத்துவம் இல்லாத ஒரு நிகழ்ச்சியில ஒரு பெரிய மகத்துவத்தை நாம் ருசிக்கும்படி செய்திருவார். இன்றைக்கு அதைத்தான் நாம தொடர்ந்து தியானிக்க வேண்டியது அவசியமா இருக்குது. இந்த 18வது அதிகாரத்தை 2 பார்ட்டா பிரிக்கலாம் பாருங்க. 1 to 15 வரையிலும் ஒரு பகுதி. வீட்டில் போய் இதை வாசிங்க, மெதுவா வாசிங்க, மெதுவா வாசிங்க. இன்னைக்கு ஒரு அதிகாரத்தை வாசிச்சு முடிச்சிட்டோன்னு யாரும் வாசிக்க கூடாது பைபிள. சில பேர் சொல்லி, இப்பெல்லாம் ரீசெண்டாக கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், பைபிளை வேகமாக வாசிக்கிறதுக்கு இப்படிலாம். எதுக்கு நீ வேகமாக வாசிக்கணும்? ஒன்று வாசிக்காத. பிரியாணி இருக்கு, கடை அள்ளி போடு, விக்கி செத்துரும். எல்லா டாக்டருங்கள்லாம் சொல்றாங்க, நல்ல மென்று சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க, மென்று சாப்பிடுங்க. பைபிளை எடுத்து வச்சுட்டு மென்று சாப்பிடுங்க, மெதுவா ருசிச்சு ருசிச்சு ருசிச்சு. இன்னைக்கு போய் அதை வாசிருங்க. 1 to 15 வரையிலும் ஒரு பார்ட், அது வேற ஒரு அனுபவம். அதன் பிறகு 16 to 33 வரையிலும் வேற ஒரு அனுபவம். 2 பகுதியா ஆவியானவர் இதை எழுதி வச்சிருக்காரு. நல்லா கவனிக்கணும். இப்பதான் அதிகாரங்களும் வசனங்களும், அன்னைக்கு அப்படி மொத்தமா வரிசையா தான் இருந்திருக்கும் புஸ்தகம். நாம வாசிக்கிறதுக்கு தான் 2 பகுதி, அதிகாரங்கள் வசனங்கள்னு. ஆண்டவர் ஆபிரகாமை குறித்து எழுதி வச்சுட்டு அப்படி பின்னால லோத்தை எழுதி வச்சிருக்கிறார். அது ரொம்ப அவசியம். ஏன்னா நீங்க ஒருவேளை ஆபிரகாம் லிஸ்ட்ல இருக்கிறீங்களா அல்லது லோத்து லிஸ்ட்ல இருக்கிறீங்களான்றது இன்னைக்கு தீர்மானிச்சிடணும். நாம நிறைய நேரத்தில் நான் தேவனை அறிந்திருக்கிறேன்னு பேசுவோம், ஆனா லோத்து கூட்டத்தில் உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆபிரகாமை போல தேவனை பற்றி கொண்டவர்களா இருக்க மாட்டோம். இதெல்லாம் ஆராய்ந்து பார்ப்பதற்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும். இந்த ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லும் பொழுது அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். இது ரொம்ப ஆச்சரியமான ஒரு வார்த்தை, ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு வார்த்தையும் கூட. அவன் தேவனுடைய சிநேகிதன் எனப்பட்டான். ஏசாயாலையும் வாசிக்கிறோம், யோசபாத்து சொல்லும் பொழுதும் சொன்னான், ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். இந்த இடத்துல கூட கர்த்தர் சொல்றாரு, அவன் என்னுடைய சிநேகிதன், he is my friend. எவ்வளவு நல்லா இருக்குது பாருங்க பிரதர் சிஸ்டர். எப்பொழுதுமே ஆண்டவரை ஃப்ரெண்டா வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. குறிப்பா வாலிப பிள்ளைகள்லாம் கவனிங்க. ஃப்ரெண்டு சில பேர், அது எனக்கு ஃப்ரெண்டு, இவர் எனக்கு ஃப்ரெண்டு. நீங்க வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின நம்முடைய ஆண்டவரை நல்ல ஒரு ஃப்ரெண்டாக கொள்ள முடியும். நீ ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி. இயேசுவே சொன்னாரு, நீங்கள் என்னுடைய சிநேகிதர்கள் என்கிறேன், உங்ககிட்ட நான் ஒரு ரகசியத்தையும் மறைக்கவே மாட்டேன்னாரு. நல்ல ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இருக்கிறார். ஆமென். சில நேரத்தில் ஃப்ரெண்ட்ஷிப் போயிட்டேன்னு உட்காந்து ஒப்பார வைக்கிற ஜனங்கள் உண்டு. சில நேரத்தில் எனக்கு ஃப்ரெண்டு தாங்க லைஃப், அவனுக்கு நீ லைஃபா இருக்க மாட்டேன், உனக்கு தான் அவன் லைஃபா இருப்பான். கவனிங்க, நல்ல ஒரு ஃப்ரெண்டு நமக்கு இருக்கிறார் தேவன். ஆமென். நல்ல கர்த்தர். இந்த ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன். சரி, இந்த ஆபிரகாம் ஆண்டவர் சிநேகிதனாவே அழைச்சாரான்னு அப்படி இல்லை. ஆண்டவர் அவனை அறியாத ஒரு சூழலில் இருந்து அழைத்தார். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் அவனை அறியாத ஒரு நபராக இருக்கும் பொழுதுதான் அவனை அழைச்சார். விசுவாசிகள் கூட்டத்தில இருந்து அழைக்கல. அவன் கல்தேர் தேசத்துல தேவனை அறியாத விக்கிரக ஆராதனைக்காரனா இருக்கும் பொழுது, எப்பா வாப்பா அப்படின்னு சொல்லி கரம் பிடிச்சு அழைக்கிறார். கரம் பிடிச்சு அழைச்சிட்டு 12வது அதிகாரத்தில் அழைச்சாரு. 15வது அதிகாரத்தில் ரொம்ப முக்கியம். 15வது அதிகாரம் 1வது வசனத்துல எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நடத்துறாரு பாருங்க. 12வது அதிகாரத்துல அவனுக்கு தரிசனமானார்னு போட்டிருக்கு. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 7வது அதிகாரத்துல கூட ஸ்தேவான் சொல்லும் பொழுது மகிமையின் தேவன் அவனுக்கு மெசொப்பொத்தாமியாவிலே தரிசனமானார்னு போட்டிருக்கு. ஆனா 15வது அதிகாரத்துல அங்கதான் ஃபர்ஸ்ட் பைபிள்ல the word of the Lord, கர்த்தருடைய வார்த்தையினே வருது. இப்ப கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு அவனோடு கூட இடைப்படுகிறார். ஒரு மனுஷன் எப்படிலாம் ஆண்டவர் மோல்டு பண்ணிட்டு வர்றாரு பாருங்க. இப்ப கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி இப்பதான் அவனுக்கு கர்த்தராகவே மாறுறாரு. கவனிக்கணும் ஏங்க. 12வது அதிகாரத்துல இந்த ஆபிரகாமை தம்மை அறியாத கூட்டத்திலிருந்து வெளியே கொண்டு வரார். வெளியே கொண்டு வந்து அவனுக்கு அப்பப்போ தம்முடைய மகிமை அப்படி காட்டிகிட்டே இருக்கிறார். இந்த ஆபிரகாம் கூட அப்படி ஒரு மாதிரி இருந்துட்டு போறான். யுத்தத்தில் வேற அவனுக்கு வெற்றி வேற கொடுக்குறாரு. முன்னால் அதற்கு முந்தைய அதிகாரங்களில்
கொடுத்துட்டு 15வது அதிகாரத்துல அந்த முதலாவது வசனத்தை வாசிங்க பார்ப்போம். இந்த காரியங்கள் நடந்து முடிந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் தி வேர்ட் ஆஃப் தி லார்ட். பைபிள்ல ஃபர்ஸ்ட் டைம் கர்த்தருடைய வார்த்தைன்னு வரும்பொழுது இதுதான் வருது. கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி அவர், ஆபிரகாமே நீ பயப்படாதே, பாருங்க இப்பதான் சொல்றாரு. இதுக்கு முன்னாடி இந்த வார்த்தை சொல்ல, இப்ப நானே உனக்கு கேடகமா இருக்கிறேன், நானே உனக்கு மகா பெரிய பலனமா இருக்கிறேன். இன்னொரு விதத்துல சொல்றதா இருந்தா, ஆண்டவரே வாலண்டியர் அவன்கிட்ட போயிட்டு, இங்க பார்ப்பா நான் உனக்கு ஆண்டவரா இருக்கிறேன். இன்னொரு விதத்துல சொல்றதா, இனிமே உன் வாழ்க்கைய முழுவதுமாக ஆளுகை செய்ய போறது நான் தான். நீ இனிமே சும்மா என்ன ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லக்கூடாது, அப்பப்ப சைடு வாங்கி போயிட்டே இருக்கக்கூடாது, எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டுட்டு தான் போகணும். அவன் சைடு வாங்கி போனா மறுபடியும் அதை நான் ஒன்றும் பண்ண முடியாது, அது மனுஷன் புத்தி. ஆனா கர்த்தர் அவன்கிட்ட சொன்னார், உனக்கு நான் ஆண்டவரா இருக்கணும், உனக்கு நான் ஆண்டவரா இருக்கணும், என்னை நீ ஆண்டவரா ருசிக்கணும், எனக்குள்ள கணத்தை கொடுக்கணும், ஒவ்வொரு காரியத்தையும். ஒரு முறை ஒரு பரிசுத்தவான் சொன்னார், என்னால் அது மறக்கவே முடியாது. அவர் சொன்னார், உன் கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறேன்னு ஒரு தீர்மானம் எடுத்த பாரு, அதுதான் உன் வாழ்க்கையில நீ எடுக்கிற கடைசி தீர்மானமா இருக்கணும். அதற்கு பிறகு நீ தீர்மானம் எடுக்கவே கூடாது. உன் தீர்மானம் முழுவதும் தேவன் எடுக்கிறதா இருக்கணும். ஒரு அலையில சொல்லுவோமா, இயேசுவை ஏற்றுக்கொள்றன்ற இடத்தான் உன்னுடைய செல்ஃப் டிசிஷன். அப்பா நான் இயேசுவை ஏற்றுக்கொள்ள போகிறேன், அங்கீகரிக்க போறேன், அவரை பின்தொடர போறேன். அதன் பிறகு ஒரு தடவை கூட, ஒரு முறை கூட நீ சுய தீர்மானம் எடுக்க கூடாது. உன் வாழ்க்கையில தீர்மானிக்கிற எல்லாம் அவராய் இருப்பாரே, ஆனால் மாத்திரம்தான் அவர் உனக்கு ஆண்டவராய் இருக்க முடியும். இன்னைக்கு ஒரு கேள்வியை நான் உங்க முன்னால வைக்கிறேன். பிரதர் சிஸ்டர், எத்தனை முறை அவரை பார்த்து ஆண்டவரே ஆண்டவரே லார்ட் லார்டுன்னு கூப்பிடுறோம். ஆண்டவர் நீங்க நினைக்கிறீங்க யாரோ ஒரு பாவியை பார்த்து தான் நீங்கள் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவேன்னு சொல்றீங்க. நான் சொல்ற ஒன்னை நீங்க செய்யறதே இல்லை. நீங்க அனாமத்தில் அதெல்லாம் பண்ணீங்க, உங்களை எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு வேற யாருக்கோ சொல்லுவார்னு நினைக்காதீங்க. நமக்கு சொல்லிட முடியும் பிரதர், நமக்கு சொல்லிட முடியும். எத்தனை முறை அவரை பார்த்து கர்த்தாவே யூ ஆர் மை லார்ட், ஹி இஸ் லார்ட், எத்தனை முறை நீர் ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்னு பாடுறோம். ஆனால் தீர்மானிக்கிற எல்லாவற்றையும் நம்முடைய கையில வச்சுட்டு அவர் என்னுடைய ஆண்டவர்னு சொல்றது அவரை ஒவ்வொரு நாளும் அவமானப்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்ப ஆண்டவர் வர்றார், யோசிச்சு பாருங்க, ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். 15வது அதிகாரத்தில் இன்னொரு காரியத்தை ரொம்ப முக்கியமா கவனிக்கணும். கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு, அப்படிதானே, கர்த்தர் தம்முடைய வார்த்தையில் அவனோட இன்டர்ஃபியர் பண்றாரு, அங்க உடன்படிக்கை பண்றாரு. அங்கே வானத்து பறவைகள், ஆகாயத்து பறவைகள் வந்து பலியெல்லாம் பொறுக்கி போடுறதுக்கு வருது. ஆபிரகாம் அவைகளை துரத்தினான்னு போட்டிருக்கு. இன்னொரு விதத்தில் சொல்றது இருந்தா, வார்த்தை முதலாவது எங்க வருதோ அங்கதான் ஆகாயத்து பறவைகள்லாம் வந்து பொறுக்கி போடுறதுக்கு வரணும். நாம தான் ரொம்ப கவனமா இருக்கணும். ரொம்ப ஆண்டவர் சிம்பாலிக்கா சொல்லிட்டு போயிட்டார். ஆபிரகாம் அன்னைக்கு செஞ்சான், பண்ணின உடன்படிக்கைய, விதைக்கப்பட்ட வசனத்தை, பேசின ஒவ்வொரு வார்த்தையையும் பொறுக்கி போடுறதற்கு ஆகாயத்து பறவைகள் வரும், நீ கவனமாயிரு. சரி, இப்ப இந்த 18வது அதிகாரத்துல வாசிச்சீங்கன்னா 2 தூதர்கள் அங்க வந்தாங்க, கூட ஆண்டவர் வருகிறார். எடுங்க பாப்போம், 18வது அதிகாரம், ஆதியாகமம் 18வது அதிகாரம். 2 தூதர்கள் வர்றாங்க, பிளஸ் கூட ஆண்டவர் வருகிறார். இந்த 18வது அதிகாரத்துல ஆபிரகாமோடு பேசிக்கிட்டு மொத்தம் 3 பேர் அங்க இருக்கிறாங்க. பேசின பின்பு கர்த்தர் போயிடுறாரு. இந்த 2 தூதர்களும் தான் சோதோம் குமாராவுக்கு போறாங்க. நல்ல கவனிங்க, ஏங்க, சோதோம் குமாராவை அழிக்கும்படியா போறாங்க. போயிட்டு அந்த நடுப்பட்ட நேரத்துல தான் இந்த 18வது அதிகாரத்தில் உள்ள சம்பவம் நடக்குது. இந்த 18வது அதிகாரத்துல நடக்கிற சம்பவத்துல பார்த்தீர்களானால் 3 பேருமே இருக்கிறாங்க, 2 தூதர்களும் இருக்கிறாங்க, கர்த்தர் இருக்கிறார், ஆண்டவர் மனித ரூபத்திலே அங்க வருகிறார். இன்னொரு விதத்துல சொல்றது, அந்த எல்லா பைபிள் ஸ்காலர்ஸும் ஆண்டவர் இயேசுவே அங்க இறங்கி வந்தார். பழைய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் கர்த்தராக தம்மை ஒரு மனிதனாக வெளிப்படுத்துகிறாரோ அது எல்லாமே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவர், வேதம் சொல்லுகிறது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், ஆதியிலே வார்த்தை இருந்தது. அவர் இன்னைக்கும் மாறாதவரா இருக்கிறார். ஒரு வழியில சொல்லுவோமா, அன்னைக்கும் அவர் தம்மை அப்படித்தான் வெளிப்படுத்தினார். இப்போ 17வது அதிகாரத்துல அவர் லைஃபை குறிச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டார். ரொம்ப சிம்பிளா உங்களுக்கு சொல்லிடுறேன் பாருங்க. 17வது அதிகாரத்துல ஏற்கனவே சொல்லிட்டாரு, உனக்கு நான் பிள்ளைய தருவேன்னு சொன்னாரு. எந்த பீரியட்ல தருவேன்னு சொல்லவே இல்லை. 75 வயசுல உனக்கு நான் பிள்ளைய தருவேன்னு சொன்னாருங்க. அதுக்கு பிறகு எப்போன்னு சொல்லவே இல்லை, சொல்லவே இல்லை. பட் 17வது அதிகாரத்துல அந்த வசனத்தை வாசிங்க பார்ப்போம்.
அழகா இருக்கும். என்ன அருமையான வேதம்! ஆண்டவர் எத்தனை நல்லவர் பாருங்க. 17வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிங்க. 17:21. வருகிற வருஷத்தில் குறித்த காலத்திலே சாரால் உனக்கு பெறப்போகிற ஈசாக்கோடே நான் என் உடன்படிக்கை ஏற்படுத்துவேன் என்றார். ஏன் அப்படின்னா, டிலே ஆகி ஆபிரகாமும் சாராலும் ஏற்கனவே பல்வேறு விதமான முடிவுகளை எடுத்துட்டாங்க. சாரால் பேச்சை கேட்டுட்டு ஆகாரை கட்டி கொடுத்து, ஆகாருக்கு இஸ்மவேல்னு ஒரு பிள்ளை பிறந்து அவனுக்கு 13 வயசாகி, மாத்திரமல்ல அதுக்கு முன்னுக்கூட்டியே ஆபிரகாம் புலம்ப ஆரம்பிச்சிட்டான். ஆண்டவரே, எலியேசர் தான் என் வீட்டுக்கு வாரிசா வரப்போறான், அதன் பிறகு இப்ப இஸ்மவேல் தான் எனக்கு வாரிசா வரப்போறான். 1000 கேள்விகள், 1000 குழப்பங்கள். பட் கர்த்தர் தெளிவா சொல்லிட்டார் 17:21. அடுத்த வருஷம் வர்ற வருஷத்துல உனக்கு ஈசாக்கு பிறப்பான், நான் என்னுடைய உடன்படிக்கையை ஈசா கூட ஏற்படுத்துவேன்னு சொல்லிட்டார். இப்ப ஏன் 18வது அதிகாரத்துல திரும்ப வந்து அவர் அதை சொல்லணும்? கவனிங்க. ஆபிரகாம் எவ்வளவு நல்ல தேவ மனுஷன்றதுக்காக உங்களுக்கு சொல்றேன். ஏங்க 17:31 உனக்கு ஈசாக்கு உண்டு சொல்லிட்டார். இப்ப 18வது அதிகாரத்துல எதுக்கு திரும்ப வந்து குறிப்பிட்ட உற்பவ காலத்திலே சாரால் ஒரு குமாரனை பெறுவாள் அப்படின்னு சொல்ல வேண்டி இருக்குது? ஏன்? ஆண்டவர் இத சொல்றதுக்குன்னு வரல. தேவன் எதுக்கு தெரியுமா வந்தாரு? சோதோம் குமாராவை அழிக்கும்படி வந்தார். சோதோம் குமாராவை அழிக்கிறதுக்கு வந்தாருங்க. சோதோம் குமாராவை அழிக்கும்படி வந்தவ இங்க இப்ப சில மாதங்கள் தான் ஆகுது 17வது அதிகாரத்துக்கும் 18வது அதிகாரத்திற்கும். வர்ற வருஷம் சொல்லிட்டாரு. வர்ற வருஷம் நினைக்கிறேன். அப்ப வர்ற வருஷம்னா 12 மாசம் கணக்குல வச்சுக்கிட்டேன்னா, குறிப்பிட்ட உற்பவ காலம் 10 மாசம், இடையில 2 மாசம் தான் கணக்கு. நான் சொல்றேன், உங்களுக்கு புரியுதா புரியலையா? அடுத்த அதிகாரத்தில் சொல்றாரு, ஏப்பா இன்னும் 10 மாசத்துல பிள்ளை பெத்தெடுப்ப அப்படின்றாரு. இப்போ இந்த 2 மாசம் கணக்குல திரும்ப எதற்கு இங்க வரணும்? தேவன் சோதோம் குமாராவை நியாயம் தீர்க்க வந்தார். நான் நினைக்கிறேன் ஆண்டவருக்குள்ள ஒருவேளை என்ன வந்திருக்கும்? ஒரு துன்மார்க்கனை என்னுடைய வார்த்தையின்படி நான் நியாயம் தீர்க்க போறேன். ஒரு துன்மார்க்கமான தேசத்தை, தேவனை மறுதலித்த ஒரு கூட்டத்தை நான் அக்னினாலும் கந்தகத்தினாலும் அழிக்க போறேன். அதே நீதியுள்ள நியாயாதிபதி என் பிள்ளைங்க இவ்வளவு நாளும் காத்திருக்கிறாங்களே, அவங்களுக்கு நான் நீதி செய்யாமல் அங்க போய் செய்யறது நியாயமே இல்லைன்னு நினைச்சிட்டு தான் கர்த்தர் இந்த இடத்துல வந்திருப்பார். வாசிச்சிடலாம். லூக்கா 18வது அதிகாரம், எல்லாருக்குமே தெரிஞ்ச சம்பவம். லூக்கா 18. எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. தேவன் உலகத்தை நியாய்ந்திருக்கிறது மெய்யே, ஆனால் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் நீதியான நன்மையான ஒவ்வொன்றையும் கண்டிப்பா செய்துதான் தீர்வார். ஒரு அலையிலே சொல்லுவோமா? ஹல்லேலூயா. 18வது அதிகாரம். சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதை குறித்து அவர்களுக்கு அவர் ஒரு உவமையை சொன்னார். ஒரு பட்டணத்திலே ஒரு நியாயாதிபதி இருந்தான். அவன் தேவனுக்கு பயப்படாதவனும் மனுஷரை மதியாதவனுமா இருந்தான். அந்த பட்டணத்தில் ஒரு விதவையும் இருந்தால், அவள் அவனிடத்தில் போய், எனக்கும் என் எதிராளிக்கும் இருக்கிற காரியத்தில் எனக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று விண்ணப்பம் பண்ணினால், வெகு நாள் வரைக்கும் அவனுக்கு மனதில்லாது இருந்தது. பின்பு அவன், நான் தேவனுக்கு பயப்படாமலும் மனுஷரை மதியாமலும் இருந்தும் இந்த விதவை என்னை எப்பொழுதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அலட்டாதபடிக்கு இவளுக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டான் என்றார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, இப்ப வாசிங்க, ஒவ்வொரு விசுவாசியும் இதை மனசுல ஆழமா எழுதிருங்க. பிரதர், இன்னும் எவ்வளவு நாளைக்கு பிரதர்? வாசிங்க இப்போ. பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதி உள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அந்தபடியே தேவன், இவர் அநீதியுள்ள நியாயாதிபதி இல்ல, அன்புள்ள தகப்பன், நீதியுள்ள நியாயாதிபதி. வாசிங்க. அந்தபடியே நீதியுள்ள நியாயாதிபதி ஆகிய அன்புள்ள தகப்பனாகிய அந்த தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ. இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கும்? அவருடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்காமல் இருப்பாரோன்னு சொல்லியிருக்கணும். அப்படித்தானே தொடங்குது. ஏங்க, அந்த கான்செப்ட்ல தானே பேசிட்டு வராரு. ஜபத்துக்கு பதில குறித்து தான் பேசுறாரு. ஆனா இந்த வசனத்துல அவர் என்ன தெரியுமா சொல்லியிருக்கணும்? அந்தபடியே தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாகிய விஷயத்திலே அவர்களுக்கு செவிடாய் இருந்து பதில் செய்யாமல் இருப்பாரோ.
சீக்கிரத்தில் பதில் கொடுப்பாருன்னு தான் போட்டிருக்கணும். ஆனா இங்க என்ன திரும்ப வார்த்தை போட்டிருக்கிறார் ஆண்டவர். வாசிங்க இப்போ. நீடிய பொறுமையுள்ளவராய் இருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோன்னு சொல்லிட்டு சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இன்னொரு விதத்தில் சொல்றேன், தேவன் என்னுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுப்பது, அவர் எனக்கு நியாயம் செய்வது. தேவன் தம்முடைய நீதியை ஒரு நாளும் மறுக்கவே மாட்டார். கரங்குளத்தூர் வழியில சொல்லுவோமா, நான் எந்த ஜெபத்தை அவரிடத்துல ஏறெடுத்திருக்கிறேனோ, என்னுடைய தகப்பன் யார், என்னுடைய ஜெபத்தை கேட்கிறவர் யார், ஜெபத்தை கேட்கிறவரே மாம்சமான யாவரும் இடத்துல வருவார்கள் சங்கீதக்காரன் சொல்றானே, இந்த ஜெபத்தை கேட்கிறவர் யார் தெரியுமா? என்னுடைய ஒரு நீதியை கூட புறம் தள்ளாதவர், எனக்கு ஒரு பொழுதும் நியாயத்தை மறுக்காதவர். இப்ப ஆண்டவர் சோதோம் குமராவை தான் நியாயம் தீர்க்க போறாரு. ஆனா அதுக்கு முன்னாடி நீதி செய்ய வேண்டிய இன்னொரு பிரேயர் ரெக்வஸ்ட் இருக்கு. என்ன பிரேயர் ரெக்வஸ்ட் சொல்லுங்க பாப்போம். என்ன பிரேயர் ரெக்வஸ்ட்? ஆமா, சில நேரத்தில் விசுவாசிங்களுக்கு மண்டையில குட்டி குட்டி சொல்லணும். ஏன் சொல்லணும் பாருங்க, அடுத்த வருஷம் சொல்லிட்டாரு, வருகிற வருஷத்துல உனக்கு ஈசாக்கு பிறப்பான்னு சொல்லிட்டாரு. இது வருஷத்துல சொன்னா கூட நான் நினைக்கிறேன், எப்போ ஜனவரி டு ஜனவரி, அப்போ இன்னும் 10 மாசம் கழிச்சு இன்னும் 4 மாசமா 5 மாசமான அதுக்கு கூட குழம்ப கூடாது. ஏன்னா சீக்கிரத்தில் நியாயம் செய்ய வரம் போட்டிருக்கு. வந்தாரு, கரெக்டா எண்ணி 9 மாசம் கணக்கு வச்சுக்கோ. கர்த்தர் அங்க நாளையும் குறிக்க வேண்டியதா இருந்தது. தேவன் நாளையும் குறித்து சொல்ல வேண்டியதா இருந்துச்சு. மறந்துடாதீங்க, தேவன் உங்களுக்கும் எனக்கும் நல்ல நீதி செய்யும்படி ஏற்கனவே அவர் முன் குறித்து வைத்து விட்டார். ஒரு அழில சொல்லுவோமா? ஆமேன், 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 ஆமேன். துன்மார்க்கிற நியாயம் தீர்க்கும்படி துரிதமாய் துல்லியமாய் செயல்படுகிற தேவன் அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கு எனக்கும் ஒரு நாள் அந்த நியாயத்தை தள்ளி போக விடவே மாட்டாரு, நீதி செய்யாமல் இருக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. எனக்கு பலன் உண்டென்று நான் எப்பொழுதெல்லாம் நினைக்கிறேனோ அப்பொழுதெல்லாம் கூட சில இடத்துல அவர் அமைதியாக தான் இருப்பார். ஆனாலும் அவர் கண்டிப்பாக என்னுடைய விஷயத்துல அவருடைய நேரத்துக்கு பிந்தி போகவே போகாது. பாருங்க, இந்த 18வது அதிகாரம் ஆபிரகாம் டெட் என்ட்ன்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு வந்தாச்சு. டெட் எண்டு முடிஞ்சிச்சு, அப்படிதான் சொல்லுது. ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு நின்று போச்சு. இவரு ரொம்ப தாத்தாவை 99 வயசு. சாரால் பிள்ளைக்கு பால் கொடுப்பான்னு போய் ஆபிரகாம்கிட்ட யார் சொல்லுவான்னு இந்த அம்மாவுக்கு வெக்கம் வேற இருந்துச்சு இல்ல. வசனம் அப்படிதான் சொல்லுது. கற்பம் செத்து போனவள், சரீரம் செத்து போனவள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், ஒரு தேவன் இருக்கிறார். அவர் இல்லாத வேலை இருக்கிறவைகளை போல் அழைக்கிறவர், ஒன்றுமில்லாமல் இருந்து உங்களை என்னையும் உருவாக்கினவர். அவர் சிருஷ்டி கர்த்தர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட கண்டிப்பா நிற்கும். ஆமென். சில நேரத்தில் பாருங்க, நான் இதை சமாளிச்சுப்பேன் அப்படின்னு நம்ம நினைக்கிற வரையிலும் அவர் அமைதியில் உட்காந்துட்டே இருப்பார். நான் எப்பொழுதும் சொல்றதுதான் இது. நான் ஐ கேன் ஹேண்டில் இட்னு என்னைக்கு நினைக்கிறோமோ, சரி இன்னும் கொஞ்சம் போட்டோம். ஒரு முறை ஒரு பையன் ஏரியில் விழுந்துட்டான். ஏரியில் விழுந்து தத்தளிச்சு நிற்கிறான். காப்பாற்ற போனவர் பக்கத்துன்னு பார்த்துட்டே நிற்கிறார். அவன் நல்ல தண்ணிலாம் குடிச்சு அப்படி மிதக்கிற சூழல போனார். உள்ளே போய் முடியை பிடிச்சி வெளியே இழுத்துட்டு வந்தார். கேட்டாங்க, அட பாவி, விழுந்தானே, முதலே தூக்கியிருக்க கூடாதா இவனை? இவ்வளோ தூரம் தண்ணியில் மூழ்கி தத்தளிச்சு அதுக்கு பிறகு தூக்கிட்டு வரீன்னு சொன்ன போது தான் சைடில் இருந்து சொன்னார், அவன் தத்தளிச்சுட்டு இருக்கும் பொழுது நான் உள்ளே போனால் என்ன சேர்த்து உள்ளே இழுத்துருவான். முதல்ல அது மயங்கி போட்டு அப்போ தான் அதை வெளியே கொண்டு வரதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆண்டவருக்கு எல்லாமே ஈஸி தான். ஆனால் ஒன்று மாத்திரம் தெரிஞ்சுங்க, நீங்களும் நானும் நான் பார்த்துப்பேன் முதல்ல 100% நினைப்பேன், நான் பார்த்துப்பேன். அப்புறம் அப்படியே தாமதமாக ஆக 80%, ஐயோ முடியாது போல் தெரியுது. அப்புறம் 50, அப்புறம் 30, 40, இந்த 10 இருந்தால் கூட ஆண்டவர் அமைதியில் இருப்பார். கொஞ்சம் இழுத்துட்டு போட்டோம், அப்புறம் நான் வர்றேன் அப்படின்ட்டு. வாலிப பிள்ளைங்க கவனிங்க, நான் சிரிக்கிற காலம் நான் சொல்லலை, மறுபடியும் உனக்கு ஞாபகப்படுத்துகிறேன். ஆண்டவர் வலையை போடும் பொழுதே டப்புன்னு உள்ளே வந்துடணும். மறந்து பிடிச்சிட்டு போனால் கடைசியில் தூண்டில் தான். என்ன கொஞ்சம் சேதாரம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கும். உண்மைதானே? பயமுறுத்திருக்கலாம் சொல்லலை, வசனம் அப்படித்தான் போட்டிருக்கு. இவர்கள் தங்களுக்கு பலன் உண்டுன்னு நினைக்கிற வரையிலும் அதை பண்ண நான் ஆகார சேர்த்துக்கலான்னு சேர்த்தாங்க. எலியேசர் உண்டு, அப்படி ட்ரை பண்ணுறேன், இப்படி ட்ரை பண்ணுறேன். கடைசியில் ஒரு நிலைமை வந்துச்சு, உனக்கு புள்ள கிடைக்குன்னு சொன்னா கூட சாரால் அப்படி சிரிக்கக்கூடிய அளவிற்கு வந்துச்சு. வரும். ஏன்? ஒரு வசனத்தை வாசிடலாமா? சங்கீதம் 107, Psalm 107. ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நம்ம ஏற்கனவே அதெல்லாம் பார்த்தது தான். சங்கீதம் 107. எத்தனை நல்ல தகப்பன் நமக்கு இருக்கிறார் பாருங்க. ஒரு அழில சொல்லுவோமா?
107வது சங்கீதம். இவன் முட்டி மோதி கடைசியில் எப்படிலாம் வர்றாங்க பாருங்க. இவங்கெல்லாம் யாரு? கர்த்தராலே சத்துருவின் கைக்கு நீங்களாக்கி மீட்கப்பட்டவர்கள். 2வது வசனம். இவங்க எல்லாம் ஒரு டெட் எண்ட் சிச்சுவேஷனுக்கு வர்றாங்க பாருங்க. 4வது வசனத்தில் வாசிங்க. அவர்கள் தாபரிக்கும் ஊரை காணாமல் வனாந்தரத்தில் அவாந்தர வெளியாய் பசியாகவும் தாகமாகவும் ஆத்மா தொய்ந்ததாகவும் அலைந்து திரிந்தார்கள். இது டெட் எண்ட் சிச்சுவேஷன். வனாந்தரத்தில் யோசிச்சு பாருங்க. பட்னி தாகம் போற வழியும் தெரியலன்னா அவங்க கதை முடிஞ்சிச்சு. டெட் எண்டு, முட்டுச்சந்து. அடுத்த வசனத்தை வாசிங்க. தங்கள் ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் இக்கட்டில் இருந்து அவர்களை விடுவித்தார். தாபரிக்கும் ஊருக்கு போய் சேர் அவர்களை செவையான வழியிலே நடத்தினார். ஒரு வழியில சொல்லுவோமா? அப்படி 11வது வசனத்துக்கு வாங்க. அடுத்து ஒரு கூட்டம் அந்தகாரத்திலும் மரண இருளிலும் வைக்கப்பட்டிருந்து ஒடுக்கத்திலும் இரும்பிலும் கட்டுண்டு கிடந்தார்கள். அவருடைய இருதயத்தை அவர் வருத்தத்தால் தாழ்த்தினார். சகாயர் இல்லாமல் விழுந்து போனார்கள். முடிஞ்சிச்சு கதை. இப்ப தங்கள் ஆபத்திலே அவரை நோக்கி கூப்பிட்டார்கள், அவர் இக்கட்டிலிருந்து அவர்களை அவர் விடுவித்தார். 17வது வசனத்துல பாருங்க. நிர்மூடர் தங்கள் பாதக மார்க்கத்தாலும் தங்கள் அக்கிரமங்களாலும் நோய் கொண்டு ஒடுங்கி போகிறார்கள். அவர்கள் ஆத்மா சகல போஜனத்தையும் வெறுக்கிறது. அவர்கள் மரண வாசல்கள் பரியந்தம் சமீபிக்கிறார்கள். டெட் எண்ட் சிச்சுவேஷன். அவ்வளவுதான். இதுக்கப்புறம் போய் விழ வேண்டிதான். வசனம் சொல்லுது, தங்களுடைய ஆபத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள், அவர்களுடைய இக்கட்டுகளுக்கு அவர்களை அவர் நீங்களாக்கி விடுவிக்கிறார். அப்படி 26வது வசனத்தை பாருங்க. அவர்கள் ஆகாயத்தில் ஏறி ஆழங்களில் இறங்குகிறார்கள். அவர்கள் ஆத்மா கிளேசத்தினால் கரைந்து போகிறது. வெறித்தவனை போல் அலைந்து போகிறார்கள். அவருடைய ஞானம் எல்லாம் மூழ்கி போகிறது. முடிஞ்சு போச்சு நினைக்கும் பொழுது தங்கள் லாபத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார்கள். அவர்கள் இக்கட்டுகளுக்கெல்லாம் அவர்களை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் நாடின துறைமுகத்தில் அவர்களை கொண்டு போய் தேர்க்கிறார். இன்னொரு விதத்துல சொல்றாந்தா, எப்பொழுதெல்லாம் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறோமோ, கூப்பிடுறதுக்கு ஒரு நல்ல தேவன் இருக்கிறார். கூப்பிடுதலுக்கு பதில் கொடுக்கறதுக்கு அவரிடத்துல வல்லமை உண்டு. இன்றைக்கு அவர் மாறாதவராக இருக்கிறார். நல்ல தேவனுக்கு எல்லாரும் கரங்கள் சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் நேற்று ஒரு காரியத்தை யோசிக்கும் பொழுது ரொம்ப நேரம் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஆபிரகாம் உனக்கு தேசத்தை தருவன் ஆண்டவர் சொன்னார்ல ஆபிரகாம் கிட்ட. சொன்னாரா சொல்லலையா? முதல்ல அவனுக்கு எதை தெரியுமா சொந்தமா கொடுத்தாரு? எல்லாம் சிம்பாலிக் தான், நமக்கு இல்லை. ஆண்டவர் அவனுக்கு நான் முதல்ல அந்த தேசத்தை தருவேன்னு சொன்னார்ல, எதை சொந்தமா கொடுத்தாரு சொல்லுங்க பார்ப்போம். வாசிடலாமா? 23வது அதிகாரம் 20வது வசனத்தை ரொம்ப வேடிக்கையா இருக்குது பாருங்க. 20வது வசனம் வாசிங்க. ஏத்தின் புத்திரர் கையில் கொல்லப்பட்ட அந்த நிலமும் அதில் உள்ள குகையும் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துல ஃபர்ஸ்ட் கர்த்தர் எதை தெரியுமா சொந்தமா கொடுத்தாரு அவனுக்கு? நீங்களும் நானும் பார்த்தனா, ஐயா பொண்ணு கிடைச்சாலும் போதன் கிடைக்காது. வடக்கு மூலையை பாரு, தெற்கு மூலையை பாரு, வேற எந்த மூலையை பார்க்கறது? நல்ல வாஸ்தை பாரு. இன்னும் வாஸ்து பார்க்குறவங்கலாம் இருக்கிறாங்க. அப்படி பார்த்து நாள் பார்த்து கிழமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், இங்க பாரு, ஒரு தேசத்தையே நான் உனக்கு தரப்போறேன். ஃபர்ஸ்ட் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஆமாம் நல்ல லேண்டு ஒன்றை பார்த்து, செழிப்பான வயலை பார்த்து, அதில் சந்தனம் குங்குமம் தடவி, வேற என்ன சொல்றது, அதுக்கு பால் காய்ச்சி ஃபர்ஸ்ட் கொடுத்தாருங்க பாரு. உன் தொடக்கம் செத்து போனதா இருந்தா கூட செழிப்பானதை உனக்கு தரேன்னு சொல்லிட்டு கல்ற பூமியை கொடுத்தாரு பாருங்க. நேற்று யோசிச்சு பார்க்குறேன், என்னப்பா ஆண்டவர் நாங்கள் நினைக்கிறதுக்கும் நாங்கள்லாம் கர்த்தாவே முன்னால் நின்று வாரம் ஆசீர்வாதியும் கர்த்தரேன்னு பாடுறோம். தேர் ஷால் பி ஷவர்ஸ் ஆஃப் பிளெஸிங்னு பாடுறோம். ஆண்டவர் முதல்ல பட்டா போட்டு ஊத்துறதே கல்லறை. உன்னோட அட்ரஸ் எங்கிருந்து தொடங்குது? கல்லறையிலிருந்து தொடங்குது. ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, நான் எப்படிப்பட்ட தேவன் தெரியும்ல, எதெல்லாம் செத்து போயிடுச்சின்னு நினைக்கிறியோ அங்கிருந்தா உனக்கு பெரிய விஸ்தாரத்தை வச்சிருக்கிறேன். ஆமென். எதெல்லாம் முடிஞ்சிட்டுன்னு நினைக்கியோ அங்கிருந்து தான் உன்னுடைய எல்லைகளை பெரிதாக்குகிற தேவனா இருக்கிறேன். நல்ல கர்த்தர் பாருங்க. ஒரு நாளும் மறந்துடாதீங்க. எப்பொழுதெல்லாம் ஆண்டவரே நான் டெட் எண்டில் நிற்கிறேன், அப்பொழுதெல்லாம் தான் சொல்லணும் என்னுடைய மீட்பர் உயிரோடு இருக்கிறார். எப்பொழுதெல்லாம் டெட் எண்டுக்குள்ள நான் போயிட்டு நான் திகச்சு நிற்கிறேனோ அப்பொழுதெல்லாம் நான் சொல்லணும், நான் அறியாத வழி எனக்காக திறக்கிற ஒரு நல்ல கர்த்தர் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். பாருங்க, சாராள்கிட்ட அந்த வசனத்தை சொன்ன உடனே அடுத்த வருஷத்துல உனக்கு இதே நேரத்துல நீ ஒரு குமாரனை பெறுவாய், குழந்தை பெறுவாருன்னு கூட சொல்ல. அதான் பெரிய கொடுமை. அப்படிதான் சொல்லியிருக்கணும். நீ ஒரு
And to us a child is born, a son is given. இங்க டைரக்டா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு ஒரு குமாரனை பெறுவாய் அப்படின்றார். இன்னொருத்தர் சொல்றாருந்தா, நீ இவ்வளவு நாள் எதுக்கெல்லாம் காத்திருந்தியோ அது மறுபடியும் ஒண்ணுல தொடங்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி பஞ்ச தூக்கி மொத்தமா கொடுத்து எடுத்துட்டு போன்றேன். அதான் அர்த்தம். உண்மையிலங்க ஈசாக்கு கிட்ட அப்படித்தான் செஞ்சார் ஆண்டவர். ஈசாக்கின் இடத்துல மறுபடி ஃப்ரம் பாயிண்ட் 1 சொல்லுவாங்களே, பேக் டு ஸ்கொயர் 1, அந்த மாதிரிலாம் செய்யல ஆண்டவர். ஆபிரகாமே மறுபடியும் ஈசாக்கு அங்க இருந்து தொடங்கலாம் சொல்லல. இத்தனை காரியங்கள் நீ சுதந்திரிச்சு வச்ச, இங்க இருந்து ஈசாக்கு தொடங்கக்கூடிய அளவிற்கு நான் அவனை தூக்கிட்டு போறேன். அதனாலதான் பாருங்க, ஈசாக்கு வாழ்க்கையில யாக்கோபு வாழ்க்கையில வந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லவே இல்லை. ஆரம்பத்தில் உங்களுக்கு சொன்னேன், சில நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில ஏன் ஆண்டவரை தாமதம், ஏன் ஆண்டவரை தாமதம், நான் எதெல்லாம் எத்தனை வருடங்கள் தாமதிக்கிறேனோ, திரும்பவும் சொல்றேன், எத்தனை வருடங்கள் கர்த்தர் எனக்கு சொன்ன வார்த்தையை நம்பி நான் காத்திருக்கிறேனோ அவைகள் எல்லாவற்றையும் நிறைவு பெற செய்து என்னுடைய கரங்களிலே தேவன் கொடுக்கிறது வெறும் விதையா கொடுக்க மாட்டாரு, நல்ல நிறைந்த பலனாக முதிர்ச்சி அடைந்த ஒன்றாகத்தான் கொடுப்பாரு. நான் ஏன் ஆண்டவரை காத்திருக்கிறேன், இவ்வளவு நாள் நான் காத்திருக்கிறேன், ஏன் ஒண்ணும் இல்லை. நான் மறுபடியும் அதை சொல்றது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். 30 வருஷங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீர் என்னை ஒரு போதகன்னு சொன்னீர், திட்டமும் தெளிவாக பேசினீர், சபையை தருவேன் என்று சொன்னீர். எத்தனையோ முறை பைக்கில் போகும்போது நான் அழுதுகிட்டே இருந்திருக்கிறேன். நான் ஒரு கிராமத்தில் போய் ஒரு இடத்த பார்த்துட்டு அங்கே மறுபடியும் அந்த கோவில் பதாக ரோட்டில் வர்றேன், மழை, பேக் பெயின், பைக்கில் அழுறேன், பைக்கில் கண்ணீரும் மழையும் சேர்ந்து கொட்டுது. என்னைக்கு ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரே, என்னைக்கு ஆண்டவரே. நான் மறுபடியும் கிராமத்தில் போயிட்டு அப்படின்னா, ஏன் ஆண்டவர் என்னை இவ்வளவு தூரம் ஊழியத்தில் நீங்கள் பழக்கப்படுத்துனீங்க, அதுக்காக கிராமத்தில் போய் நான் செய்யக்கூடாதுன்னு அவசியம் இல்லை. எனக்கு இன்னும் கிராம ஊழியங்கள் தான் என்னுடைய உயிர். நான் இன்னும் கிராமங்களில் சபைகள் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்பதில் தீவிரமாக இருக்கிறேன். ஆனால் என் நிலைமையை அன்னைக்கு நான் ஆண்டவர்கிட்ட அப்படி தான் சொன்னேன், எப்போ ஆண்டவரே, எப்போ ஆண்டவரே, இதுக்கப்புறம் நான் என்னுடைய மனைவி பிள்ளைகளை கொண்டு வந்து வச்சு, இதுக்கப்புறம் நான் ஊழியத்தை ஸ்தாபிச்சு, இதுக்கப்புறம் நான் ஆனாவனால இருந்து தொடங்கி, எப்போ ஆண்டவரே. தேவனுக்கு தெரியும், அவர் சகலத்தையும் அதனதின் காலத்திலே நேர்த்தியாய் செய்து வருகிறவர். என் ஆண்டவர் எனக்கு சொன்னது ஒன்று பரலோகத்திலிருந்து புறப்பட்டு வந்துச்சு. என் ஆண்டவர் எனக்கு சொன்னது ஏற்கனவே பரலோகத்தில் நிறைவேற்றப்பட்டுட்டு என்கிட்ட வந்துச்சு. எப்பொழுது என் வாழ்க்கையில தொடங்குறது இல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட், எப்பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டதோ அதுதான் என்னுடைய வாழ்க்கையில ஸ்டார்டிங் பாயிண்ட், என்னுடைய அற்புதத்திற்கு தொடக்க புள்ளி. அந்த தொடக்க புள்ளியிலிருந்து ஒவ்வொன்றும் நிறைவேறி என் தேவன் என்னிடத்துல தரும்பொழுது எனக்கு அப்படித்தான் தருவாரு. ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஈசாக்க கர்த்தர் அப்படித்தான் கொடுத்தார். எல்லாரும் கரங்கொருத்தர சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா இப்ப அடுத்த கேள்விக்கு வரணும், எனக்கும் ஆண்டவர் இப்படி செய்வார்ல? கண்டிப்பா செய்வார். ஆனா இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவன்றது இடையில கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். இன்னைக்கு அது முடிச்சிடலாம், இன்னொரு நாள் கண்டிப்பா நம்ம அதெல்லாம் பார்க்கணும். நம்ம எங்க போகுது, கர்த்தருடைய வருகை தாமதிக்கும்னா இதை தொடர்ந்து தியானிச்சுட்டு தான் இருப்போம். இந்த ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் அப்படின்றத ஆண்டவர் இந்த 18வது அதிகாரத்துல குறிப்பாய் உங்களுக்கு எனக்கு உணர்த்த விரும்புறார். எனக்கு என்ன தெரியுமா, நம்முடைய வாழ்க்கை மாறாம, சகோதரிங்க கவனிங்க, சகோதரர்கள் கவனிங்க, என் வாழ்க்கை மாறாம அற்புதங்களை செய்கிற ஒரு தேவன் என் பக்கத்திலே இருந்தாலும் கூட அதை என்னால் அனுபவிக்கவே முடியாது. நீங்க எப்படி இருந்தாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்னு சொல்றதுக்கு நான் ஒன்றும் கள்ள பிரசங்கி கிடையாது. நான் வேதத்தில் உள்ளதை ஒவ்வொருவருக்கும் சொல்றேன். அது நானாகவே இருந்தாலும் சரி, என்னுடைய ஆண்டவர், வேதம் சொல்லுகிற என்னுடைய ஆண்டவர் இயேசு, அவர் நேற்றும் இன்றும் என்று மாறாதவர். அன்றைக்கு செய்த அதே அற்புதத்தை இன்றைக்கும் செய்யும்படி ஆவலாய் இந்த இடத்துல வந்திருக்கிறார், நம்முடைய நடுவில் உலாவுகிறார். ஆனால் அவர் எப்படிப்பட்ட நபர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பது விரும்புகிறார்ன்றதையும் இன்னைக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கிறது நல்லது. இப்போ இந்த 18வது அதிகாரத்துக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் பாருங்க. இந்த 18வது அதிகாரத்துல ஆபிரகாம் எப்படிப்பட்டவன் காட்டிட்டு 19வது அதிகாரத்துல லோத்து எப்படிப்பட்டவன்றதையும் காட்டுறார். லோத்து எப்படிப்பட்டவன்றதை காட்டுறார். முதலாவது குறிப்பை எழுதிக்கங்க, இப்பதான் நம்ம குறிப்பிக்க வர்றோம். ஆபிரகாமினுடைய தேவ பக்தி. யாருடைய வாழ்க்கையில தேவன் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்யறாரு? சும்மா அப்படி வீட்டில் வசனத்தை எழுதி போடுறவங்க காரியத்தெல்லாம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய லைஃப் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகணும். இங்கே தான் இருக்கிறவங்களோட சொல்லுங்க. ஆமா, இந்த ஆபிரகாமனுடைய தேவ பக்தி யோசிச்சு பாருங்க. 18வது அதிகாரம் எப்படி தொடங்குதோ அதே மாதிரி தான் 19வது அதிகாரம் தொடங்குது. 18வது அதிகாரத்தை பாருங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார்.
அவன் பகலின் உஷ்ண வேளையிலே கூடார வாசலில் உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இது 3 புருஷர் நமக்கு எதிரே நின்றார்கள். 19 வசனத்தை பாருங்க. இப்போ ஆண்டவர் அங்கே நின்னுட்டாரு, எங்க ஆபிரகாம் இருந்த இடத்துல. இப்போ மற்ற 2 தூதர்களும் தான் சோதமுக்கு வர்றாங்க. அந்த 2 தூதரும் சாயங்காலத்திலே சோதமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலிலே உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டுமாய் குடிந்து அவனும் போய் அவர்களை வரவேற்கத்தான் செஞ்சான். பட் ஆண்டவர் ஆபிரகாமிட்ட வந்ததுக்கும் தூதர்கள் லோத்துக்கிட்ட வந்ததுக்கும் பெரிய வித்தியாசம். நீங்க ஒவ்வொரு வசனமா வாசிச்சீங்கன்னா அவ்வளவு அருமையா இருக்கும் பாருங்க. இப்போ 3 பேர் வர்றாங்க. நம்ம 18வது அதிகாரத்திலிருந்து வரலாம். 3 பேரும் வர்றாங்க. எங்க வந்தாங்க? வேதம் சொல்லுகிறது, ஆபிரகாம் தன்னுடைய கூடார வாசல்ல உட்கார்ந்துருந்தான். மத்தியான வேலை. நல்லா யோசிச்சு பாருங்க. இங்கேயே தாங்க முடியல. காலையில 7:30 மணிக்கு இன்னைக்கு இங்கேயே தாங்க முடியல. அது 48-50 டிகிரி இருக்கிற வனாந்தரம், கூடாரம், மரம் ஒன்று நின்றுச்சுன்னு போட்டிருக்கு. நினைக்கிறேன் ஆபிரகாம் அப்படி கண்ணு சொக்கி இருக்கும். ஏன்னா தாத்தா ஆயிட்டார்ல, நியர்லி 100 இயர்ஸ் ஓல்டு, 99 வயசு. அப்படி உட்காந்து பார்த்துட்டே இருந்திருப்பார். இந்த 3 பேரையும் பார்த்த உடனே ஆபிரகாமுக்கு புரிஞ்சிச்சு. ஏன்னா ஒன்றும் புதுசு இல்லை, ஏற்கனவே அவன் தேவனை தரிசித்தவன். ஆமென். அது ரொம்ப முக்கியம், தேவனை அடையாளம் கண்டுகொள்றது. யார் யாரெல்லாம் அவரோட பழகுறாங்களோ அவங்களால எளிதில் அவரை அடையாளம் கண்டுகொள்ள முடியும். நேரம் ஓடி போனான். வசனம் சொல்லுது, கூடாரத்தின் வாசல்ல உட்கார்ந்துருந்தான். அங்க லோத்து எங்க உட்கார்ந்துருந்தான்? பட்டணத்து வாசல்ல உட்கார்ந்துருந்தான். ஆபிரகாம் கூட்டிட்டு போனது கூடாரத்துக்கு, லோத்து கூட்டிட்டு போனது வீட்டிற்கு. ஆபிரகாம் வீட்டுக்கு கூப்பிடல. வாசிங்க அந்த வசனத்தை. 18வது அதிகாரம் 2வது வசனம். தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது இது 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசல் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, என் வீட்டுக்கு நீங்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை கூட்டி கொண்டு வந்து கூடாரத்து கூட கூட்டு போல மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டான். ரொம்ப பெருசுலாம் கிடையாது. ஒரு முக்கியமான காரியத்தை கவனிங்களேன். ஆண்டவர் வந்த பர்பஸ் எதுக்கு தெரியுமா? நான் ஏற்கனவே சொன்ன சோதம் குமாராவை அழிக்கிறதுக்கு. இங்க ஆபிரகாம் சொல்றான், அந்த ரூட்ல போறவர் நீ ஏன் தெரியுமா இங்க வந்தீரு? எங்க சோதமுக்கு நீங்க அப்படி போயிருக்கணும். ஆனா வரும்பொழுது எதுக்கு தெரியுமா நீங்க வந்தீங்க? அந்த வசனத்தை வாசிங்க. இன்னைக்கு எல்லார் வீட்லயும் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஆவலோடு கூட வரணும். 18வது அதிகாரத்துல பாருங்க, 4வது வசனத்தை வாசிக்கிறேன். கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வரட்டும், உங்கள் கால்களை கழுவி மரத்தடியிலே சாய்ந்து கொண்டிருங்கள். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்தி கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன். ஃபர்ஸ்ட் தொடங்குறது ஆண்டவர்கிட்ட இருந்தான் தொடங்குறான். ஆண்டவரேன்னு தொடங்குறான், ஆண்டவன் மாறேன்னு சொல்லலை. 3வது வசனத்துல, ஆண்டவரே உடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததுனால் தயவுசெய்து இந்த மழை அடியனை விட்டு போயிட வேண்டாம்னு சொல்லிட்டு இப்போ 3 பேர்ட்டையும் சேர்ந்து பேசுறான். என்ன பேசுறான்? உங்கள் இருதயங்களை திடப்படுத்த கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம். வாசிங்க. இப்போ இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள். அடியேன் வீடுன்னு சொல்லல, அடியேன் இடம் வரைக்கும் வந்தீர்கள். அதற்கு அவர்கள் நீ சொன்னபடியே செய் என்றார்கள். நினைக்கிறேன் 3 பேரும் போகும்பொழுது ஆண்டவர் சொல்லியிருப்பார், எப்பா என் ஃப்ரெண்ட் அங்கே இருக்கிறான், வாங்க போய் சாப்பிட்டு போயிடலாம். ஆண்டவருக்கு சாப்பாடு வேணுமான்னு கேட்காதீங்க. அவர் மனிதனாய் தம்மை வெளிப்படுத்தினார். இயேசு பூமியில இருந்த பொழுதும் அவர் சாப்பிட்டாரு. மாத்திரமல்ல, மரித்து உயிரோடு எழுந்த பிறகு, மகிமையான சரீரத்தை அடைந்த பிறகும் வேதம் சொல்லுகிறது, அவர்கள் பொரித்த மீன் கண்டத்தை அவருக்கு கொடுத்தார்கள். அவர்கள் கண்களுக்கு முன்பாக அவர் அதை வாங்கி புசித்தார்னு போட்டிருக்கு. மறந்துடாதீங்க. இப்ப ஆண்டவர் சொல்லியிருப்பாரு, என் ஃப்ரெண்டு இங்க இருக்கிறான், அப்படி போனா அவன் வீட்டில் அப்படி ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம். இன்னைக்கு எல்லாருக்கும் ஒரு கேள்வி, பிரதர், ஆண்டவர் அவன்கிட்ட பேசிட்டு அதுக்கப்புறம் போயிட்டாருன்னு போட்டிருக்கு. அவர் லோத்துக்கு போகல. கவனிக்கணும், வேதத்தை வாசிக்கிறவங்களுக்கு நல்லா புரியும். 3 பேர் வர்றாங்க. 3 பேர் வந்து கர்த்தர் 2 தூதர்கள் 18வது அதிகாரத்துல ஆபிரகாம் கிட்ட பேசிட்டு ஆபிரகாம் வீட்டில் இளைப்பாரிட்டு கர்த்தர் போயிட்டாரு. தூதர்கள் தான் சோதமுக்கு போறாங்க. எனக்கு என்ன தெரியுமா, ஆபிரகாமுக்கும் லோத்துக்கும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா லோத்து பெரிய போஸ்ட். நான் நினைக்கிறேன் சோதம்ல எம்பியா இருந்தானோ எம்எல்ஏ இருந்தானோ எனக்கு தெரியல. வேதம் சொல்லுகிறது நல்ல வசதி வாய்ப்பு. அவன் பட்டணத்து வாசலில் உட்கார்ந்திருந்தாருன்னா மூப்பர்களோடு கூட உட்கார்ந்திருந்தான்னு அர்த்தம்.
பட்டணத்தின் வாசல் தான் அன்னைக்கு கோர்ட் ரூம். பட்டணத்து வாசல்ல தான் பெரியவர்கள் உட்கார்ந்து இருப்பாங்க. புத்தியுள்ள ஸ்திரீயை குறித்து வேதம் சொல்லும் பொழுது சொல்லுகிறது, அவனுடைய புருஷன் பட்டணத்து வாசல்ல மூப்பர்களோடு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவன் கனம் பெற்றவனா இருப்பான்னு போட்டிருக்கு. அவன் கனம் பெற்றவனா இருப்பான் பட்டணத்து வாசல்ல. ஆபிரகாம் திரும்ப உட்கார்ந்துருந்தான், மரத்தடியில் உட்கார்ந்துருந்தான். நிறைய நேரத்தில் ஆண்டவர் நாம எப்படிப்பட்ட இடத்துல குடியிருக்கிறோம் பார்க்கறது இல்லை. கவனிங்க பிரதர், உங்க வீடும் என் வீடும் சாதாரண இடமா இருந்தாலும் தேவன் தங்கக்கூடிய அளவிற்கு கம்ஃபர்டபுளா இருக்குதான்னு மாத்திரம் பார்த்துக்கங்க. நான் சொல்றத நல்லா புரிஞ்சு சொல்றேன். ஒருவேளை உங்களுடைய வீட்டில் அல்லது நம்முடைய வீடுகளிலே வசதி குறைவு ஏராளம் இருக்கலாம். ஆனால் உங்க வீட்லேயும் சரி நம்முடைய வாழ்க்கையிலும் சரி ஆண்டவர் கம்ஃபர்டபுளா இருக்கிறாரான்ற அந்த ஒரு நிச்சயம் மாத்திரம் இருக்கட்டும். இல்லை என்று சொன்னால் நீங்களும் நானும் லோத்து லிஸ்ட்ல தான் போவோமே தவிர ஆபிரகாமுடைய லிஸ்ட்ல வரவும் முடியாது. தேவன் சர்வ வல்லவர், அவர் என்னுடைய கேடகும் மகா பெரிய பலனுமாய் இருக்கிறார் என்பதை என்னால் அனுபவிச்சு பார்க்கவும் முடியாது. பாருங்க, கண்டிப்பா முடியவும் முடியாது. யோசிச்சு பாருங்க, லோத்துக்கு தேவதூதருடைய உதவி கிடைச்சது. ஏங்க 19வது அதிகாரத்துல அனுப்பின 2 தூதருடைய உதவி கிடைச்சது. ஆனா ஆபிரகாமுக்கு மாத்திரம்தான் தேவனோடு இருக்கிற உறவு கிடைச்சது. மறந்துடாதீங்க, எனக்கு தேவன் கொடுக்கிற உதவியை விட அவரோடு இருக்கிற உறவு ரொம்ப பெருசுன்னு நினைக்கணும். அவர்கள் ஒவ்வொருவருமே தேவன் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் பெற்று அனுபவிப்பார்கள். ஒரு அழில சொல்லுவோமா, இந்த லோத்து ஆபிரகாமோட பயணத்தை தொடங்கினவன் எல்லா செல்வாக்கும் உண்டு. ஆனால் எனக்கு தெரிஞ்ச லோத்து ஒரு இடத்துல கூட பலிபீடத்தை கட்டினான்னு போடவே இல்லை, தேவனை தேடினான்னு போடவே இல்லை. வேதம் சொல்கிறது, நாள்தோறும் அவருடைய அக்கிரம செய்கையை கண்டு மனதிலே வாதிக்கப்பட்ட நீதிமானாக இருந்த லோத்துன்னு அவனுக்கு பேர் போகல. அவன் நீதிமான்றதான் லிஸ்ட்ல தான் இருந்தான். ஆனால் ஒரு பொழுதாகிலும் தேவனோடு ஐக்கியம் பாராட்ட வேண்டும் என்கிற உணர்வு இருந்ததே இல்லை. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, தேவன் இன்னைக்கு என் வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை செய்தார். பிரதர் நீங்க சாட்சி சொல்லலாம், தேவன் என்னை ஆசீர்வதித்து இருக்கிறார், என்னுடைய எல்லையெல்லாம் பெரிதாக்கி இருக்கிறார், நான் இப்படி இருந்த ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய நன்மை தந்திருக்கிறார், நீங்கள் நானும் சாட்சி சொல்லலாம். ஆனால் இன்றைக்கு ஆபிரகாமை போல அவருடைய இருக்கிற அந்த ஐக்கியத்துல நீங்களும் நானும் எனக்கு நிலைச்சிருக்கிறோமான்ற ஒரு கேள்வியை ஆண்டவர் நமக்கு முன்பாக வைக்க விரும்புகிறார். அன்றைக்கு லவோதிக்கா சபையை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வெளிப்படுத்தின விசேஷம் 3:20, இதோ வாசற்படியில நின்று கதவை தட்டுறேன், ஒருவன் என்னுடைய சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடே கூட போஜனம் பண்ணுவேன். நான் நினைக்கிறேன் இன்னைக்கு எல்லார் லைஃப்லையும் ஆண்டவர் இருந்து கதவை தட்டிட்டு தான் நிற்கிறாரு. நாமளும் திறக்கிற மாதிரி இல்லவே இல்லை. அவரோடு கூட இருக்கிற ஐக்கியம் இல்லவே இல்லை. ஆண்டவரோடு நடக்கிறவங்க ஜெபத்தை பார்த்துருக்கீங்களா? நான் மிராக்கிள் லெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெலிவிஷன் சேனலில் வேலை செஞ்சேன்னு சொன்னேன்ல, அங்கே பாஸ்டர் பிலிப் அகஸ்டின்னு சொல்கிறவர் தான் அசிஸ்டன்ட் ஜெனரல் மேனேஜராக இருந்தார். அவர் இன்டர்வியூக்கு வர்றவங்க நிறைய பேர் ஊழியக்காரங்க தான் வந்தாங்க. எனக்கும் அப்படி தான் இன்டர்வியூ வச்சார். ரட்சிக்கப்பட்டீங்களான்னு கேட்டார், அபிஷேகப்பட்டீங்களான்னு கேட்டார், எந்த சபைக்கு போகிறீங்க கேட்டார். சொன்னேன், சார் ஜெபம் பண்ணுங்களா அப்படின்னார். ஜெபம் பண்ண முடித்தேன், நீங்கள் செலக்டர் போங்க அப்படின்ட்டார். அவர் யார் வந்தாலும் சொல்லுவார், ஒரு ஜெபம் பண்ணுங்கயா அப்படின்னுவார். நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், ஏன் பிரதர் வரவங்ககிட்டலாம் ஜெபம் பண்ணுறாங்க, பழகின பிறகு வரவங்ககிட்டலாம் ஜெபம் பண்ண சொல்கிறீங்க? அவர் சொன்னார், ஒருத்தன் பண்ணுற ஜெபத்திலே அவன் தேவனோடு எவ்வளோ நெருங்கி இருக்கிறான் என்பதை நன்கு அறிந்து கொள்ள முடியும். பிரதர் சிஸ்டர் கவனிங்க, நீங்கள் நானும் ஜெபிக்கிறோமே, அந்த ஜெபமே நீங்களும் நான் அவரோடு எப்படிப்பட்ட உறவு பாராட்டுகிறோம் என்பதை தெரியப்படுத்திடும். வார்த்தை அலங்காரமாக இருக்கும். வானத்தையும் பூமியை உண்டாக்கினேன் எங்கள் பரலோக தகப்பனே, சொற்களில் பிரம்மாண்டம் இருக்கும். இம்மி அளவு கூட அவரோட இருக்கிற ஐக்கியம் இருக்கவே இருக்காது. லைஃப்பை கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்க்கறது நல்லது. இன்னைக்கு ஆபிரகாம் எதை தெரியுமா கற்றுக் கொடுக்குறான்? நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன், என்னுடைய வாழ்க்கையில் நான் டெட் அண்ட் சிச்சுவேஷனுக்கு வந்த பிறகு கூட நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன். மறுபடியும் சொல்றேன், நம்முடைய கிரியைகள் ஒரு நாள் அவருக்கு முன்பாக நீதிமான் ஆக்காது, விசுவாசம் தான் ஆக்குது 100%. ஆனால் தேவனுக்கு எது தெரியுமா கம்ஃபர்டபுளா குடிச்சது? நல்லவன் பாவன், அவன் தேவ பக்தியோட இருக்கிறவன். சாப்பிடணும்னு ஆண்டவர் எங்கேயும் போய் சாப்பிட்டுருவார். ஆண்டவர் சொன்னார், நான் பசியா இருந்தால் அதை உனக்கு சொல்லேன், மலைகளில் தெரிகிற 1000 ஆடுகளும் மாடுகளும் என்னுடையது,
பொண்ணு வெள்ளி என்னுடையது. ஆனா யார்கிட்ட தெரியுமா கர்த்தர் இளைப்பாறுதல் அடைவார்? நீங்கள் நான் அவரிடத்துல இளைப்பாறுதல் அடை போல யார் யாரெல்லாம் அவரோடு நெருங்கின ஐக்கியம் பாராட்டுகிறார்களோ. பிரதர் சிஸ்டர், நீங்களும் நானும் செய்யற ஊழியத்தில் கூட தேவன் ஒரு நாளும் திருப்தி அடைகிறதில்லை. நீங்கள் நானும் ஒருவேளை 1000 ஆத்துமாக்களை மாசம் சபையில கொண்டு வரலாம், 1000 ஆத்துமாக்களை தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு வரலாம். ஆனா நான் இவ்வளோ பிஸி பிரதர். சில இடத்துல நான் கூட ஊழியத்தில் பிஸி நைட்ல ஆண்டவரே இன்னைக்கு கொஞ்சம் டயர்டா இருக்கிறேன் தூங்கிறேன்னா அடுத்து பின்னால் ஒரு எண்ணம் வரும். என்ன தெரியுமா வரும்? எல்லா வேலையும் செஞ்ச எனக்கு கொடுக்குற நேரத்தை எடுத்துட்டிய பஸ்டின். ஊழியத்தில் பிஸி பிரதர். விபிஎஸ் டயத்தில் காலையில் இருந்து சாயங்காலம் வரைக்கும் பிஸி, டயர்டாக இருக்கு. ஆண்டவர் சொல்லுவார், எனக்கு கொடுக்குற நேரத்தை. சாரி, நான் யூவிஎஸ்ன்னு சொன்னோன்னு யாரையும் மென்ஷன் பண்ணி சொல்லலை. தேவனோடு அந்த நெருக்கம் எனக்கு இல்லாமல், அவர்கிட்ட சுத்த மனசாட்சியோடு என்னால் இணைய முடியாமல், அந்த இன்டிமசி இல்லாமல் நான் செய்கிற ஊழியமும் கூட என்னுடைய ஆண்டவரின் பார்வையில் குப்பையாக தோன்றும். ஆபிரகாமுடைய தேவ பக்தி எப்படி தெரியுமா? வசனம் சொல்லுது, அவனே சொல்கிறான், நீங்கள் எதுக்கு வந்தீங்கன்னு எனக்கு தெரியும், ஒரே ஒரு அப்பம் மட்டும் தர்றேன், இதுக்கு தானே வந்தீங்க. ஏன்னா அவன் சிநேகிதன், தேவனுடைய சிநேகிதன், இருதயத்தை நன்கு அறிந்தவன். வந்து ஆபிரகாம் வீட்டில் ரெஸ்ட் எடுத்துட்டு போலாம் தானே வந்தீங்க, வாங்க சாப்பிட்டு போங்க, உட்காருங்க ஐயா. சனத்தில் கவனிங்க, ஆண்டவர் கம்ஃபர்டபுளாக நம்முடைய லைஃப்பில் இருக்கணும். அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை அதுக்கு தகுந்த மாதிரி மாறுவதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எபேசியர் 3:17 வாசிங்க பாப்போம். விசுவாசத்தினாலே, ஒரு பெரிய ஜபம், ஏற்கனவே இந்த ஜபத்தை நம்ம வாசிச்சிட்டோம், இப்போ நம்ம போக வேண்டியதில்லை. வாசிங்க, எல்லாரும் சேர்ந்து வாசிச்சா நல்லா இருக்கும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இல்லை, ஏன் இருதயத்தில். வாசிங்க எல்லாரும். விசுவாசத்தினாலே கிறிஸ்து என் இருதயத்திலே வாசமா இருக்கவும் நான் அன்பிலே வேறு. போதும், இதோட இந்த 2 மட்டும் நீத்திக்கும் இன்னைக்கு. பிரதர், விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களிலே வந்துட்டு போற வாடகை வீடா இல்லாம பெர்மனண்டா இருக்கிற நல்ல குடியிருப்பா இருக்கிறது கர்த்தர் உதவி செய்யணும். பிரதர், எல்லாரும் ஒரு நிமிஷம் என்ன பாருங்க. ஒரு கேள்வி. வேதம் சொல்லுகிறது, நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமா இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்மிலே வாசம் பண்ணுகிறார். எத்தனை பேர் இருதயத்தில் கம்ஃபர்டபுளா இருக்கிற சொல்லுங்க பாப்போம். சில பேர்லாம் ஆண்டவர் உள்ள உட்கார வச்சுக்கிட்டு பண்ற அழிச்சாட்டியம். ஆண்டவர் இருப்பாரு. பழைய ஏற்பாட்டில் தான் சிம்சோனை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகிட்டாரு. இப்போ இருக்கிற ஆண்டவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வேதம் சொல்கிறது, அவர் என்றென்றைக்கும் உங்களோடு கூட இருக்கிறவர். அவர் விலக மாட்டாரு, அவர் கூடவே தான் இருப்பார். ஆனா என்ன தெரியுமா, துக்கத்தோடு இருப்பார். நீங்க பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் வச்சு பேசிட்டு இருக்காதீங்க. இப்போ பழைய ஏற்பாட்டில் கர்த்தருடைய ஆவியானவர் வந்து போகிற அனுபவம், அவர் விலகிடுவாரு. ஆனா புதிய ஏற்பாட்டில் ஒருத்தர் வாக்கு பண்ணிட்டார், உலகத்தின் முடிவு வரைந்து இதோ சகல நாட்களில் உங்களுடைய கூட இருக்கிறேன். நீ சினிமா தியேட்டருக்கு போனாலும் அங்க நிப்பார், படம் பார்க்காம நிப்பார், மூஞ்ச பார்த்துட்டு துக்கத்தோட நிப்பார். டாஸ்மாக்கு போனாலும் இங்கெல்லாம் ஆண்டவர் வருவாரா? அவர் தான் சர்வ வியாபியாச்சு, ஆம்னி பிரசன்ட். அங்கேயும் வருவாரு, அங்கேயும் வந்து நின்று பார்ப்பார். நீ சபையில கையை வைத்து ஆராதிக்கும் பொழுது அங்கேயும் நிற்பாரு. நீ மொபைல் போன்ல நோண்டும் பொழுது பின்னால நின்று பார்த்துட்டே இருப்பாரு. கம்ஃபர்டபுளா இருக்கிறார் மாத்திரம் பாருங்க. அதனாலதான் வேதம் சொல்கிறது, நீங்கள் மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக பெற்ற பரிசுத்த ஆவியானவரை துரத்திராதீங்கன்னு போடல, துக்கப்படுத்தாதிருங்கள். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென். 2வது, இந்த ஆபிரகாமினுடைய ஆவிக்குரிய உற்சாகம் என்ன தெரியுமா சொல்லி கொடுத்தான்? 18வது அதிகாரம் ரொம்ப அற்புதமா இருக்கும். இவன் சொன்னது என்னமோ ஒன் மோர்சல் ஆஃப் பிரெட்னு தான் சொன்னான். ஒரு சின்ன துண்டு அப்பம் தரேன், வீட்டுக்கு வாங்கல, நாம இருந்தா தான் விருந்துக்கு வான்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வேற எதனா வைப்போம். இவன் சொன்னது, முதல்ல வாங்க, கொஞ்சம் காலெல்லாம் கழுவிக்கங்க, கொஞ்சம் அப்படியே ரெஸ்ட் எடுங்க. என்ன தெரியுமா சொல்றான்? வாசிங்க பாப்போம். 18ல கொஞ்சம் அப்பம் கொண்டு வருகிறேன், அப்படிதானே போட்டிருக்கு. ஒரு சின்ன துண்டு அப்பம் கொண்டு வர்றேன், அப்படியே கொஞ்சம் இளைப்பாருங்கன்னு சொல்லிட்டு இவன் நேரா ஓடுனான். கூட இருந்தா வேணா சொல்லியிருப்பான், தாத்தா ஏன் ஓடிட்டு விழுந்து இடுப்பு எலும்பை முறிச்சுக்கிட்டு இருந்தா என்ன பண்றது? இவன் வீட்டுல ஏற்கனவே வேதம் சொல்லுகிறது, ஆயுதம் ஏந்தத்தக்கதாக கைப்படிந்த 318 வேலைக்காரர் இருந்தாருன்னு போட்டிருக்கு. அவ்வளவு 318 வேலைக்காரங்க போக இன்னும் எத்தனை வேலைக்காரங்க இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. நல்ல ஸ்ட்ராங்கா இருந்தவங்களே 318. அதுல ஒருத்தனை கூப்பிட்டு சொல்லியிருக்கலாம். ஆனா இவன் எவ்வளவு பாருங்க ஆவிக்குரிய உற்சாகம். 6வது வசனத்தை வாசிங்க.
அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாரணத்துல போய், நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சூடு என்றான். அப்படி மனைவி மேல வேலையை போட்டு ஓடிடல. அவன் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையில கொடுத்தான். அவன் அதை சீக்கிரத்துல சமைத்தான். இவளும் கூட நின்று, அந்த பாஸ்டங்களுக்கு மனைவியா இருக்கிற மாதிரி கொடுமையான வாழ்க்கை உலகத்துல இருக்கவே முடியாது. என் ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்கள்ல சில நேரத்தில் நினைச்சா ஒரு மாதிரி தான் இருக்கும். 10 மணிக்கு ஐயா உங்களை இந்த ரூட்டில் வந்து உங்களை பார்த்துட்டு போனோம், சரி வாங்கன்னு சொல்லிடும். நேராக வீட்டில் போய் ஷர்மிட்ட இந்த மாதிரி சாப்பிட வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்நேரத்துக்குள்ளே போய் சப்பாத்தி மாவு பேசஞ்ச எல்லாம் நான் இங்கே உட்காந்தேன். சொல்லுங்கள் அப்புறம் எதுக்கு வந்தீங்க? நான் பாட்டுக்கு பேசிட்டு 11 மணி வரைக்கும் இருந்து அவங்களுக்கு எதனா சாப்பாடை கொடுத்து அனுப்பிச்சிட்டு, இந்த ஆபிரகாம் நல்ல ஊழியக்காரன் பாருங்க. அதுக்காக உடனே கூட வந்து எல்லாரும் வெங்காயம் வெட்டுன்னு யாரும் கேட்டுறக்கூடாது. ஆபிரகாம பாருங்க, சாராளுக்கு எல்லாத்தையும் எடுத்து கொடுத்தா. சரி சாராளாவது பாருங்க, வசனம் சொல்லுது 3 படி மெல்லிய மாவை எடுத்து, அத்தனை வேலைக்காரிங்க இருக்கதான் செஞ்சிருப்பாங்க, அவளே எல்லாத்தையும் செஞ்சு உற்சாகம். பிரதர் கவனிங்க, வாழ்க்கையில் சில நேரத்தில் சரீரத்தில் பலவீனம் இருக்கு, அதுக்காக ஆண்டவருக்கு செய்யறதெல்லாம் ஒதுக்கி வச்சிருவே கூட. தெரியுமா? எத்தனை வயசு பிரதர் உங்களுக்கு? 70 வயசு. இன்னைக்கு நீங்க செய்யற ஒரு ஊழியம் உண்டு பிரதர். இன்னைக்கு நீங்க செய்யற ஒரு ஊழியம் உண்டு சிஸ்டர். இன்னைக்கு உங்களால செய்ய முடிஞ்ச ஒரு ஊழியம் உண்டு. கண்டிப்பா நீங்களும் நானும் அதை செஞ்சுதான் தீரணும். கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். இன்னைக்கு நிறைய பேர் ஆரம்பத்தில் நல்லா உற்சாகமா ஆண்டவருக்கு ஊழியம் செஞ்சோம். நாட்கள் போக போக இந்த ஆபிரகாம் யாரு? ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றின பிறகு இந்த காரியத்தை செய்யல. இன்னும் ஈசாக்க கண்ணிலே பார்க்கல. ஆனா ஆவிக்குரிய உற்சாகம் குறைஞ்சு போகவே இல்லை. இந்த ஆண்டவர் சொன்னாரு என்னைக்கு செய்வாரு, அட போப்பா இவருக்கு ஓடி ஓடி உழைச்சி என்ன பிரயோஜனம் நினைக்கவே இல்லை. வசனம் சொல்லுது, தேவன் என்று அறிந்த பிறகு, தான் தேவனுக்கு செய்கிறேன் என்கிற உணர்வு வந்த பிறகு, அவனால இன்னொருத்தங்கிட்ட போய் நீ அதை செய்ய, நான் உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறேன் செஞ்சு கொண்டு வான்லாம் சொல்லவே இல்லை. இவனே ஓடுனா, அவளே ஓடுனா, எல்லாரும் ஒவ்வொரு நாளும் தேவனை எதிர்பார்த்து காத்திருக்கிறவர்கள், தேவனுடைய வாழ்க்கையில் உண்மையுள்ளவர் என்று அறிந்தவர்கள், ஒவ்வொரு நாளும் அவருக்கு செய்கிற காரியத்தை சோர்வாக அல்ல உற்சாகத்தோடு கூட செய்வார்கள். ஒரு அழிலே சொல்லுவோமா? சில நேரத்தில் ஆண்டவருக்கு காத்திருக்கிறவங்கலாம் உற்சாகத்தோடு இருக்கிறதே இல்லை. உதாரணத்திற்கு நீங்க வீட்டில் போய் வாசிங்க 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 33வது வசனத்தில், 2 Kings chapter 6 verse 33, யோராம் சமாரியாவிலே ராஜாவா இருந்தவன், இஸ்ரவேலின் ராஜா. சமாரியாவில சொன்னான், பஞ்சம் போகல, காத்திருந்து காத்திருந்து பார்த்தான், நான் இன்னும் எதுக்குங்க ஆண்டவருக்கு காத்திருக்கணும்? இந்த பொல்லங்க அவரால் தானே வந்துச்சு, எனக்கு நன்மை நடக்கலையே, நான் எதுக்கு அவருக்கு காத்திருக்கணும்? சொல்லக்கூடிய விசுவாசிகளும் உண்டு. ஆபிரகாமும் சாராளும் அதை சொல்லவே இல்லை. பாருங்க, சொல்லவே இல்லை. என் ஆண்டவருக்கு செய்யறதை நான் உற்சாகத்தோடு கூட செய்வேன். ஒரு ஆளிலே சொல்லுவோமா? உற்சாகத்தோடு கூட செய்வேன். அப்போஸ்தலனாகிய பவுல் கலேஷியன்ஸ் சாப்டர் 6 verse 9, கலாத்தியர் 6:9 சொல்றாரு, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால்தான் ஏற்ற காலத்தில் அறுவடை செய்ய முடியும். நிறைய சோறு வந்துச்சு இல்லை எல்லாருக்கும். சில பேருக்கு மெசேஜ் கேட்கும் பொழுது சோறு. நிறைய பேருக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற நன்மை அடுத்த ஸ்டெப்ல இருக்கும். இவ்வளோ நாள் நான் பிரயாசப்பட்டேன் ஆண்டவரே, நான் ஓடி 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 கடைசியில் 99வது ஸ்டெப்ல வந்து நின்றுட்டு சோர்ந்து போய் நின்றுட்டுன்னு வச்சுக்கோங்களேன், தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற அறுவடையை வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளாமல். இன்னைக்கு எத்தனை பேர் 99வது ஸ்டெப்ல இருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியவே இல்லை. கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்திலே அறுவடை செய்வோம். எல்லாரும் கை வைத்து சொல்லுங்க, நான் தளர்ந்து போக மாட்டேன். உங்க விசுவாச வாழ்க்கையில் அப்படிதான், நான் தளர்ந்து போக மாட்டேன். தேவன் எனக்கென்று வைத்திருக்கிற அறுவடையை நான் கண்டிப்பா நிறைவேற்றி தான் தீருவேன். ஆமென். 6வது வசனம் சொல்லுது, எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்படி மரத்தடியில நின்னான். அது கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க பார்ப்போம். கூடாரத்துக்குள்ள சாரா இருக்கிறா, மரத்தடியில 3 பேர் சாப்பிட்டுருக்காங்க, ஆண்டவர் 2 தூதர்களும், இவன் அப்படி நின்று சாப்பிடலாம் பரிமாறிட்டு அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறான். நான் அற்புதமான ஆபிரகாம் பாருங்க. 3வது குறிப்பு, இந்த ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்ற அதே பாரம் இருந்துச்சு. நீங்க யோசிச்சு பாருங்களேன், யார் யாருடைய வாழ்க்கையெல்லாம் தேவன் மகத்துவம் உள்ளவர்னு சொல்லிட்டு அனுபவிச்சாங்க தெரியுமா? யார் யாரெல்லாம் தேவனை தரிசிக்க வேண்டிய விதத்துல தரிசித்தன்ற திருப்தியோடு இருந்தாங்க தெரியுமா? யோசிச்சு பாருங்க. ஆபிரகாம் லோத்துக்கு அழிக்கத்தானே போறீரு, நாம இருந்தா சொல்லியிருப்போம். அந்த பையன்கிட்ட அன்னைக்கே சொன்ன, அவன் கேட்கவே இல்லை. போய் 4 மண்டையில போடும், அப்பதான் அவனுக்கு புத்தி வரும். சொல்லவே இல்லை.
இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் நான் அழிக்க போறேன், உன்னை பெரிய ஜாதியாக்கும் பொழுது சொல்லும் பொழுது மோசே சொன்னான், அவங்களை அழிக்கிறதா இருந்தா என் பேரையும் ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிறுக்கி போடும். அதனாலதான் வசனம் சொல்லுது, அவனை உண்மையுள்ளவன் என்று கர்த்தர் சொன்னார். தாவீது சொன்னான், நான் தானே ஆண்டவரை பாவம் செஞ்சேன், என்னுடைய ஆடுகள் என்ன பாவம் செஞ்சது? அதனாலதான் கர்த்தர் அவனை சொன்னார், அவன் என்னுடைய இருதயத்திற்கு ஏற்றவன். மோசே உண்மையுள்ளவன், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். தேவகுமாரன் இயேசு எருசலேமை பார்க்கும் பொழுது சொன்னார், எருசலேமே எருசலேமே, தீர்க்கதரிசியில கல் எறிகிறவளே, கோழி தன்னுடைய குஞ்சுகளை சிறகில் சேர்த்து கொள்ள நமக்கு எத்தனையோ முறை உன்னை சேர்த்து கொள்ள மனசா இருந்தேன், உனக்கு மனசு இல்லாம போயிட்டு நான் அழுதா இருப்பாருங்க. பிரதர், இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் உதவி செய்யட்டும், கர்த்தர் நமக்கு கிருபைகளை தருவாராக. இப்போ இதெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறான். ஆண்டவர் சொன்னார், நான் ஆபிரகாம் என்னுடைய சிநேகிதன், நான் செய்ய போகிறது ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ, அவன் எனக்கு பயந்து நடக்கிறவன், சந்ததிக்கு என்ன குறித்து சொல்றவன் சொல்லிட்டு சொல்லும் பொழுது ஆண்டவர்கிட்ட அப்படி மெதுவா போனான். வசனம் சொல்லுது, தூதர்கள் 2 பேரும் போயிட்டாங்க. அவனுக்கு குடும்பம் கிடையாது, குட்டி கிடையாது, போய் அழின்னு சொன்னா அழிக்க போறான் அவன். ஆனா எனக்கு ஒரு குடும்பம் இருக்குது சோதம்ல. பிரதர் சிஸ்டர் கவனிங்க, சோதம்ல எனக்கு ஒரு குடும்பம் இருக்கு. இன்னைக்கு நாம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில, நம்ம குடும்பத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தவங்க சோதம்ல இருக்கிறாங்க தெரியுமா? நம்ம அதை பத்தி கவலை இல்லாம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஏங்க, என் குடும்பத்துல என்னை அறிந்தவர்கள் அல்லது என்னுடைய நண்பர்கள் யாரோ ஒருத்தன் சோதம்ல இருக்கிறான், அது தெரியாம இன்னைக்கு அல்லது தெரிந்தும் அது குறித்த உணர்வு இல்லாம நம்ம உட்கார்ந்துட்டு இருப்போம். ஆபிரகாம் பாருங்க, தேவன் திருப்தி ஆயிட்டாரு, தேவன் கன்ஃபார்ம் பண்ணிட்டார் ஆசீர்வாதத்தை. அடுத்த வருஷம் கரெக்டா 10 மாசம் சாராளுக்கு உண்டு, சாராளுக்கு உண்டு, நன்மை உண்டு. இது நீ அப்படியே வசனமா எடுத்துங்க, ஆண்டவரே எனக்கு உண்டு ஐயா. வேதம் சொல்லுகிற தூதர்கள் போயிட்டார்கள். பின்னும் ஆபிரகாம் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தான். இன்னும் கொஞ்சம் ஆண்டவர் பக்கத்துல போறான், ஆண்டவரே 50 பேர் நீதிமான்கள் இருந்தா அழிப்பீரா? அழிக்க மாட்டான்பா. 45 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். நான் பேசுறேன்னு கோவப்படாதீங்க. 40 பேர் இருந்தா அழிக்க மாட்டேன். 30 பேர் இருந்தா ஆண்டவரே அழிக்க மாட்டேன். 20 பேர், மறுபடியும் கேட்கறேன், ஒரு 10 பேர் இருந்தா. யோசிச்சு பாருங்களேன், இந்த லோத்து அவனுக்கு 2 குமாரத்திகள், இவ்வளவு நாள் சோதமில் இருந்தான், பட்டணத்து மூப்பர்களோட வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறவன், அவ்வளவு பெரிய போஸ்ட், அவ்வளவு பெரிய பொசிஷன் எல்லாம் இருந்தோம், ஒரு 10 பேரை ரட்சிக்குள் நடத்த முடியல தெரியுமா? ஒருத்தன் நடத்த முடியல பிரதர். மொத்த சோதமலையும் ஒரு 10 பேரை நடத்த முடியல. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்யட்டும். ஒரு முறை ஒரு சின்ன குழந்தை ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷனுக்கு போக வேண்டியிருந்தது. அவ ஏஞ்சல் வேடம் போட்டு அப்படி தலையில ஒரு அழகா கிரீடம் ஒன்று வச்சிருந்தா. கிரீடத்தை வச்சு கண்ணாடி முன்னில் நின்று அப்படி தொட்டு தொட்டு பார்த்தா. அக்கா வந்து கேட்டா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கிற? டெக்கரேட் பண்ணி விட்டுருக்க, கலைச்சிட போற, என்ன பண்ணிட்டு இருக்கிற? இந்த சின்ன பொண்ணு சொன்னா, எங்க விபிஎஸ்ல சண்டே ஸ்கூல் மிஸ் சொன்னாங்க, நான் எத்தனை ஆத்துமாக்கள் ஆதாயப்படுத்துறேனோ அத்தனை ஸ்டார்ஸ் என்னுடைய கிரீடத்தில் வைப்பார் ஆண்டவர்னு சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு நீ கிரீடம் வச்சுட்டாக்கா எனக்கு எத்தனை ஸ்டார் இருக்குன்னு நான் பார்த்தேன், எத்தனை ஸ்டார் இருக்கு நான் பார்த்தேன். அக்காக்காரி ஒன்றுமே பேசலை. தங்கச்சை கூட்டிகிட்டு போனால் டான்ஸ் எல்லாம் ஆடினாங்க. டான்ஸ் ஆடும்பொழுது அக்காவுக்கு மாத்திரம் இந்த ஒரு எண்ணம் இருந்துச்சு, என் கிரீடத்தில் எத்தனை ஸ்டார் ஆண்டவர் வைப்பாருன்னு தெரியலையே, என் கிரீடத்தில் ஆண்டவர் எத்தனை ஸ்டார் வைப்பாருன்னு தெரியலையே, என் வாழ்க்கை அதற்கு இசைந்ததா இருக்குதா தெரியலையே. நேர வீட்டுக்கு வந்தா, தங்கச்சி தூங்க போட்டு அறையில் போய் அழுதா, ஆண்டவரே இந்த ஒரு உணர்வு இல்லாமலே நான் ஒரு கிறிஸ்தவளா இத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கிறேனே, இந்த ஒரு என் வாழ்க்கை நான் உமக்கு ஒப்பு கொடுக்குறேன். வாழ்க்கை எனக்கு ஒப்பு கொடுத்துட்டு நேராக போய் தங்கச்சி பாப்பா தூங்கிட்டு இருக்கும்பொழுது அவள் கையை பிடிச்சி முத்தம் கொடுத்தா. பாப்பா, இன்றைக்கு உன்னுடைய கிரீடத்தில் ஸ்டார் ஆண்டவர் ஏற்றிட்டார். பிரதர், நான் சொல்றது இன்னைக்கு எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியல. வேதம் சொல்லுகிறது, தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம். ஆனால் தண்டனைக்கு நாம எப்படிங்க தப்பித்துக் கொள்ள முடியும்? இவ்வளவு பெரிய ரட்சிப்பு ஆண்டவர் உங்களுக்கு எனக்கும் கொடுத்த பிறகும் எனக்கு அதை குறித்து கவலை இல்லாமல் நான் ஒரு ஆத்மாவை கூட ஆதாயப்படுத்தாமல் இருப்பேனே. ஆனால் நாளைக்கு நம்ம சுற்றிலும் நடக்கக்கூடிய எல்லா நியாய தீர்ப்பு இருக்கும். ஆண்டவர் உங்களையும் என்ன ஒரு முன்மாதிரியா வச்சே நான் பேசுறேனே. ஆண்டவர் வந்து, எப்பா சென்னை பட்டணத்தில் அல்லது உன் ஏரியால 10 நீதிமான்கள் இருந்தால் நான் அழிக்க மாட்டேன்னு சொல்லி நிற்கும் பொழுது, நீங்கள் நானும் குறைஞ்சது ஒரு 10 பேரை கூட ஆதாயப்படுத்த முடியவில்லை என்று சொன்னால் துக்கம். நான் சொல்லுவேன், நீங்களும் நானும் லோத்து இருந்த இடத்துல தான் இருக்கிறோம். சார்லஸ் ஸ்பர்ஜன்ங்கிற தேவமணி சொன்னார்,
follow them to the gates of the grave. நீ யாருக்காக ஜெபிக்கிறியோ, கவனிங்க, நீ யாருக்காக ஜெபிக்கிறியோ அவன் கல்லறையில கொண்டு வைக்கிற வரைக்கும் நீ அவனுக்காக ஜெபம் பண்ணு. நிறைய நேரத்தில் நீங்களும் நானும் நம்முடைய நண்பர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்றத அவங்க கேட்க அப்படி இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆண்டவர் குறித்து நம்ம சொல்றோம், அவங்களுக்கு கேட்க இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்களும் நானும் அவர்களுக்கு ஏறெடுக்கிற ஜெபத்தை அவர்களால் ஒருபொழுதும் உதறி தள்ள முடியவே முடியாது. தெரியுமா? உங்கள் வீட்டில் அப்பாவோ அம்மாவோ, அம்மா இயேசுவோட நேசிக்கிற, வாயை மூடு. ஆனால் ஆண்டவரே எங்கள் அப்பா அம்மா ரட்சிங்க ஆண்டவர் நீ ஏறெடுக்கிற தெரியுமா ஜெபம், அந்த ஜெபத்தை அவர்களால் புறம்ப தள்ளவே முடியாது. கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு. கண்டிப்பாக ஆண்டவர் செய்வார். உங்களுடைய ஜெபத்தை அவர்கள் கேட்காமல் இருக்கலாம், ஆனால் அவருடைய வல்லமையினால் அவர்கள் தொடப்படுவதை எவரும் தடுக்கவே முடியாது. நீங்க ஏறெடுக்கிற பிரசங்கத்தை வேணா அவன் உதாசீனப்படுத்தலாம், தேவனை நோக்கி நீங்கள் அவர்களுக்காக ஏறெடுக்கிற ஜெபத்தை எவரும் தள்ள முடியாது. கேட்கிற நல்ல ஒரு ஆண்டவர் இருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, சோதோமை விட்டு வெளியே வந்துடுறா, வெளியே வந்துரு. ஒருவேளை ஆபிரகாம் மெசேஜ் அனுப்பிச்சானோ இல்லையா எனக்கு தெரியாது. அதற்கு லோத்து கண்டிப்பா கீழ்ப்படியல. என் பொசிஷன்லாம் விட்டு எப்படி வர்றது? ஆனால் தனிமையில தேவனோடு போராடின ஆண்டவரே, நீதிமான் உண்டையா, நீதிமான் உண்டு, நீதிமான் உண்டு. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் லோத்தின் மேல் வைத்த கிருபையினாலே நான் விசுவாசிக்கிறேன். அந்த கிருபை எங்க தெரியுமா புறப்பட்டுச்சு? 18வது அதிகாரத்தில் ஒருத்தன் தேவனுக்கு முன்பாக நின்றுட்டே இருந்தான். அன்னைக்கு பிள்ளைங்களுக்காக நம்ம நிறைய நேரத்தில் விட்டுறோம். பெற்றோர் கவனிங்க, எது விபிஎஸ்க்கு மாத்திரம் கொண்டு வந்து விட்டேன், என் பிள்ளை அவ்வளோதான் ஆண்டவர்களை வந்து நினைக்காதீங்க. இங்கே எவ்வளவு பிரயாசப்படுகிறதோ அதே பிரயாசம் உங்கள் பிள்ளைகளை குறித்த பாரமாக உங்களுக்கு இருக்கணும். ஒவ்வொரு நாளும் என் பிள்ளை நல்லா படிக்குதா, என் பிள்ளை நீட்டுக்கு ரெடி ஆகணும், என் பிள்ளை ஐஏஎஸ்க்கு ரெடி ஆகணும், என் பிள்ளை ஐபிஎஸ்க்கு ரெடி ஆகணும், என் பிள்ளை அடுத்த என்ட்ரன்ஸுக்கு, கேட்டுக்கு, டாகுக்கு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருங்க. ஒன்று மாத்திரம் இருக்கட்டும், என் பிள்ளை பாதாளத்தின் வாசலுக்கு தப்பணும். கீழ்ப்படியவே மாட்டேக்கு பிரதர் என் பிள்ளை, கவலைப்படாதீங்க, கேட்டிற்கு தப்பும்படி நீங்களும் நானும் திறப்பின் வாசல நிற்க முடியும். அன்னைக்கு ஆபிரகாம் அதைத்தான் செஞ்சான். ஆமென். அவன் தேவனுடைய சிநேகிதன் என்னப்பட்டான். வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசிகளாகிற எல்லாருக்கும் தகப்பனானான். இன்னைக்கு நீங்கள் நானும் அதே குவாலிட்டியோடு வாழும்படி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். கர்த்தருக்கு காத்திருக்கேன் பிரதர், கர்த்தர் காத்திருக்கேன் பிரதர். என் வாழ்க்கை மாறாம தேவனுடைய பலத்தை கர்த்தனால பார்க்கவே முடியாது பிரதர். இன்னைக்கு நம்முடைய லைஃப் கொஞ்சம் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகட்டும். எதற்கு ஆபிரகாம் வச்சிருக்கிற ஆண்டவர்? வெறுமனே அற்புதத்தை பார்க்கறதுக்கு ருசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையும் நான் விசுவாசத்தினால நீதிமானாக்கப்பட்டுட்டேன்னா என்னோட லைஃப் கண்டிப்பாக டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி தான் ஆகணும். நான் எப்பொழுதுமே உங்களுக்கு சொல்லுவேன், விசுவாசம் என்னுடைய ரூட்டுன்னு சொன்னா, என்னுடைய நற்கிரிகள் என்னுடைய ஃப்ரூட். என் ரூட்டு கரெக்டாக இருக்குன்னு ஃப்ரூட்டு சரியா இல்லைன்னா சம்திங் ராங். என் வேறு சரியாக இருந்துச்சுன்னா என்னிலே வரக்கூடிய நற்கிரிகளும் நற்பலனும் கரெக்டாக தான் இருக்கும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் அதுதான் இருந்துச்சு. ஆமென். இன்றைக்கு தேவன் எல்லாருடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு கிரியை நடப்பிப்பாராக. எல்லாரும் எழுந்திருக்கலாம். கர்த்தர் சித்தமான இதை நம்ம தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவோம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. எல்லாரும் கண்களை மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம். இன்னைக்கு தேவை ஒன்னே ஒன்று தான். எனக்கு வாக்கு பண்ணின ஒரு ஆண்டவர் இருக்கிறார். அந்த தேவன் பெரியவர். என் தேவன் பெரியவர். இந்த சின்ன ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து உங்க லைஃப் தொடங்கணும். எல்லாரும் கையை வைத்து சொல்லுங்க, என் தேவன் பெரியவர். சொல்லுங்க, my God is great. Thank you Lord. Thank you Lord. கண்கள் மூடு. போற இடத்திற்கு வழி தெரியல, அல்லது வனாந்தரத்துல பசியாகவும் தாகமாக அலையிறேன், அல்லது பாதாளத்துக்கு சமீபமா இருக்கிறேன். ஒன்னே ஒண்ணுதான், தப்புவிக்கிறதுக்கு ஒரு தேவன் இருக்கிறார். அற்புதங்களை செய்யறதுக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார். எல்லாரும் கண்களை மூடுங்க, கையை வைத்துங்க பார்ப்போம். இது ஒண்ணு மட்டும் உங்களுடைய கண்களுக்கு முன்பாக நிக்கட்டும். என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம்
வாய்க்கும். தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். வானமும் பூமியும் படைத்தவர், உன்னையும் என்னை உருவாக்கினவர். அவரால் எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, தேவனால கூடாது ஒண்ணுமே கிடையாது. மனுஷரால் இது கூடாததுதான், தேவனால எல்லாம் கூடும். யார் யாரெல்லாம் ரட்சிக்கல கூடும், எங்கெல்லாம் அடப்பட்டு இருக்கு அவராலே கூடும். என் தேவன் பெரியவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர், என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். நிச்சயமாகவே முடிவுடைய நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உந்தன் நம்பிக்கை வீண் போகாது. நிச்சயமாகவே முடிவுண்டு, உந்தன் நம்பிக்கை வீண் போகாது. எல்லாரும் அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். அவர் சொன்னாரு, நான் செய்கிறதை தடுப்பவன் யார்? சொன்னேன், செய்து முடிப்பேன், திட்டம் பண்ணினேன், நிறைவேற்றுவேன். எல்லாரும் சொல்லுங்க, ஆண்டவர் சொன்னா போய் ஆண்டவர் கட்டளையிட நிற்கும். அவரால் கூடாது ஒன்றுமே இல்லை. அவரால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவனால் கூடாதது ஒன்றுமே இல்லை. என் தேவன் பெரியவர். இயேசுவே நீர் பெரியவர் ஐயா. என் தேவன் பெரியவர், என் தேவன் வல்லவர். அவரை விசுவாசி, உனக்கெல்லாம் வாய்க்கும். என் தேவனை விசுவாசி. லார்ட், உம்மை துதிக்கிறோம். நீர் உண்மையுள்ளவர், எங்களுக்கு சொன்ன எல்லாவற்றையும் நிறைவேற்றுகிறவர். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையும் கூட மறுரூபமாக செய்வீராக. எங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஆவிக்குரிய உற்சாகம் குறையக்கூடாது. கர்த்தாவே, ஆத்தும பாரம் குறையக்கூடாது. ஆண்டவரே, தேவ பக்தி குறையக்கூடாது. நாங்கள் காத்திருக்கிறோம். நான் கர்த்தர் எனக்கு காத்திருக்கிறவர் வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொன்னீங்களே, அன்றைக்கு உமக்கு காத்திருந்த ஆபிரகாம் கடைசி வரையிலும் தன்னுடைய அழைப்பிலே உண்மையுள்ளவனா இருந்தான் ஐயா. அதே விதமா எங்களை மாற்றுவீராக. ஆண்டவரே, அவனை விசுவாசத்திற்கு கிடைக்கிற பலன் என்னவெல்லாம் உண்டு என்று சொல்லி எங்களுக்கு
ஒரு எக்ஸாம்பிளா எழுதி வச்சிருக்கிறீங்க. ஆண்டவரே, விசுவாசிக்கிற நாங்களும் அவனுடைய பிள்ளைகள் என்பதை அறிந்திருக்கிறோம். நீங்க சொன்னீங்களே, அவன் ஒருவனாய் இருக்கையில் நான் அவனை அழைத்து ஆசீர்வதித்து பெருக பண்ணன்னு சொன்னீங்கல்ல. எங்களுடைய எல்லைகளை கர்த்தர் பெருக பண்ணுகிறீர். அதற்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து நடக்கிற VBS புரோகிராமை கர்த்தர் பொறுப்பேற்றுக் கொள்வீராக. பிரயாசப்பட்ட ஆசிரியர்கள், ஆண்டவரே, உதவியாளர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். பெற்றோரை ஆசீர்வதி. வந்திருக்கிற ஒவ்வொரு கிருபை தங்கி இருக்கட்டும். இந்த வாரம் முழுவதும் நன்மை கிருபை தொடரச் செய்வீராக. துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கு இருக்கிற மீட்பர் இயேசு நாமத்தில் தாழ்த்தி ஜெபிக்கிற நல்ல பிதாவே. அவன் எல்லாரும் சொல்லுமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க உங்கள் மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானத்தை, மகிழ்ச்சியும் எல்லாவற்றிற்கு மேலாக அவரிலே ஆழமாக வேரூன்றுகிற அனுபவத்தை கொடுப்பாராக. Amen. God bless you. God be with you. Have a blessed week.